ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாதம் தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைவர்கள் அரசியல் பேசினார்கள் என்று திமுக சார்பில் கடுமையான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அங்கு ஒளிபரப்பப்பட்ட காணொளியில் அண்ணா, பெரியார் ஆகியோரை அவமதித்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலும், அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்று அதை கண்டிக்காமல் இருந்தது எப்படி, கூட்டணியோடு அவர்கள் கொள்கைகளை மறந்து விட்டார்களா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைய விவாத மன்றத்தை நாம் நடத்த இருக்கிறோம். நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திமுகவிலிருந்து ராஜராஜேஸ்வரி, பாஜகவிலிருந்து திரு ஹரிஹர ராஜா, காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜய் கிருஷ்ணா, வலதுசாரி ஆதரவாளர் சரவண பெருமாள் இணைய இருக்கிறார். முதலாவதாக ஹரி, முருகர் பக்தர் மாநாடு எப்படி நடந்து முடிஞ்சது? என்ன மாதிரியான பார்வையில் இந்து முன்னணி அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க? உங்கள் பார்வையிலேருந்து அது வெற்றியாக பார்க்குறீங்களா? இப்போ நிறைய சர்ச்சைகள் சொல்லப்படுது, அரசியல் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி, அதை எப்படி பார்க்குறீங்க? முருக பக்தர் மாநாடு பெரிய சக்சஸ், பக்தர்களிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் அவலங்களை சந்திக்கிறோம். அதாவது தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இறைவனை போய் நாடுறோம். கடவுளே எனக்கு இதை பண்ணி கொடுங்க, கடவுளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள் தனி மனிதனுக்கே ஒரு பெரிய ஒரு தூணாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒரு நாட்டிற்கே ஒரு பெரிய ஒரு அவல நிலை, ஒரு நாட்டிற்கே பெரிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை. இதையெல்லாம் நம்ம கண்டும் காணாம போக முடியல. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முருகனை போய் நாடி இருக்கோம். திமுக எப்படியாவது ஓடணும், அதற்கு முருகரை நாடிய ஒரு மாபெரும் ஒரு மாநாடு. அந்த மாநாட்டை சீர்குலைக்க எவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ சதிகள். இவர்கள் நடத்தியதான் முருகர் மாநாடு, நாங்கள் நடத்தியது மாநாடே இல்லை என்றெல்லாம் ஒரு போக்கை பேசினாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு கேள்வி, பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டை பற்றி. Can you hear my voice? கேக்குது ஹரி, நீங்க பேசலாம். பக்தர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டை பற்றி இந்த பித்தர்களுக்கு என்ன கவலை அப்படின்றத எங்களுடைய முதற்கட்ட தகவலா நாங்க பகிர்றோம். எங்க போனாலும் முருகரை வச்சு அரசியல் செய்யறாங்க, முருகரை வச்சு ஏமாத்துறாங்க. அதாவது அரசியல் செய்தி எங்களை ஏமாத்தியே பழகிய ஒருத்தன், நாங்க எதை செய்தாலும் அதை ஏமாத்துறோம், அரசியல் பண்றோம், நாடகம் நடத்துறோம்னு சொல்லி இவன் 70 வருஷமா எதை செய்கிறானோ அதையே வரவங்களும் செய்வோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்குள்ள அவங்க வராங்க. இன்னொன்னு, பல திமுக காரங்க பல இடத்துல சொல்றாங்க, நம்மளோட உரிமையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த குழியை தோன்ற புண்ணியவானே நீங்க தானேயா? தமிழக மக்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்யுது. இவன் பெரிய புரட்சி செய்வது போலவும், இவன் செய்யக்கூடிய கூட்டமும் இவன் நடத்தக்கூடிய விஷயங்களும் தான் எழுச்சி பெற்ற கூட்டம் போலவும், அதை மாற்று கட்சியினர் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தால் அலறி நடுங்கி அஞ்சி, இன்னும் பயத்துக்கு என்னென்ன வார்த்தைகளை சேர்த்துக்கோங்க, எல்லாமே இன்னைக்கு திமுக இன்னைக்கு மேற்கொள்ளுது. ஆட்டம் கண்டு போயிட்டாங்க. ஆட்டம் போடக்கூடிய இவர்கள் இன்னைக்கு ஆட்டம் கண்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மக்கள் சார்ந்த எங்களுடைய வேலைகள், மக்கள் சார்ந்த நாங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்கள், இவங்களை எக்ஸ்போஸ் பண்றதை பார்க்கும்போதே பீப்புள் எங்களை ரொம்ப அட்மயர் பண்றாங்க. மக்கள் எங்க பக்கம் வரதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ், இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல மாற்று சக்தி அப்படின்ற ஒரு கோணத்திற்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்ற உண்மையை இன்னைக்கு தமிழக மக்கள் ஏற்க தொடங்கிட்டாங்க. இதே காங்கிரஸ் கட்சி இந்தியா ஃபுல்லா எங்களை ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் அண்ணன் சசிதரன் அவர்கள் மோடி இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு பேசக்கூடிய அளவுல இன்னைக்கு காலங்கள் மாறி வருது. அதாவது வறட்சியை வைத்து அரசியல் செய்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு தெரியுது, இன்னைக்கு வளர்ச்சி அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டிற்கு தேவை, இந்தியாவிற்கு தேவை என்கிற ஒரு கோணத்துக்கு வர தொடங்கிட்டாங்க. திமுகவும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. உட்கார்ந்து ஆட்டம் போட்டு இன்னைக்கு என்ன செய்யணும் என்று தெரியாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் பேசிக்கொண்டு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, இவ்வளவு பர்சன்ட் முடிச்சிட்டோம், அவ்வளவு பர்சன்ட் முடிச்சிட்டோம். வாயை வைத்து பிழைத்தவர்கள் இன்னைக்கு வாயடைத்து போயிருக்கிறாங்க என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வேடிக்கையோட பார்க்குது. திமுக தமிழக மக்களிடையே பிடித்த கரை
அந்த கரையை துடைத்தால்தான் நாம ஒரே நிமிஷம் முடிச்சிட்டோம். இல்ல இந்தியா அதாவது ஒரே நிமிஷம் அவர் முடிச்சிட்டோம். அடுத்த பதிவு பண்ணிடுறேன், அப்புறம் பிரதர் சொல்லுங்க. எங்களுடைய ஒரே ஸ்டாண்ட் என்னன்னா, திமுக தமிழ்நாட்டுக்கு பிழைத்த கரை, அந்த கரையை நம்ம என்னைக்கு நீக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கு எல்லாம் தீரும் குறை. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்டாண்டு. பாரதிய ஜனதா கட்சி இவங்களை சட்டையை புடிச்சு கொண்டு வந்து முச்சந்தில நிப்பாட்டிட்டோம். இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய ஊழல், திமுகவுடைய வண்டவளத்தை தண்டவளத்தை ஏற்கக்கூடிய வேலைகள்ல பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் ஈடுபடுது. இன்னைக்கு பாஜக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்னைக்கு சாதாரண எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வேலையை திமுக தொடர்ந்து பண்ணுது. ஏதாவது ஒரு ஃபேக்சுவலா ஏதாவது விஷயத்த டேட்டாவோட பேச முடியுமா? நேற்று முன்தினமோ திருவள்ளுவர் கல்லறையில கதறக்கூடிய காட்சி. ஏன் கேளுங்க, திருக்குறளுக்கு வந்த சோதனை, திருவள்ளுவருக்கு வந்த சோதனை. புதிய குறளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுதுறாங்க. அதை எழுதி கொடுக்கிறவர் யாருன்னு தெரியல, பாவம். அவருக்கு வரக்கூடிய விஷயமா எழுதி கொடுங்க. தேவையில்லாத திருக்குறள் எழுதி கொடுத்து திருவள்ளுவர் கல்லறையில கதறக்கூடிய காட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழை கொள்ளும் திமுகவிற்கு வன்மையான கண்டனத்தை முதல்ல நாங்க தெரிவிக்கிறோம். சரி, வரேன். விஜய் கிருஷ்ணா, முருகர் மாநாடு நடத்தி முடிச்சதும் திமுக வந்து பயந்து போயிருக்கிறாங்க, அஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்துக்கள் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாநாடு அப்படின்றத ஏற்கனவே நடந்த விவாத மன்றங்களில் பாஜக சார்பாக பேசினவங்க வந்து முன் வச்சு பேசியிருந்தாங்க. இது முருகர் மாநாடா அரசியல் மாநாடா அப்படின்ற கேள்வி எழக்கூடிய வகையில் சில பேச்சுகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாட்டுக்கு பிறகு திமுக வந்து அவர் சொன்ன மாதிரி பயந்து போயிருக்கா? இல்லை, முதல்ல திமுகக்கு இவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாஜகவை பார்த்து எல்லாருக்குமே சிரிக்கிற நிலைமை தான். இப்போ தம்பி பேசினது கூட வேடிக்கையாக இருந்தது, சிரிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருந்ததே தவிர ஒன்றும் அர்த்தமாக இல்லை. நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொன்னார், நான் ஒரு எக்ஸ்போஸ் இப்போ உங்களை பண்ணுறேன். என்னன்னா, இப்போ இவ்வளோ பேசுனீங்கல்ல, இந்து கோயில்களுக்கு இந்த ரெவென்யூ, இந்து கோயில்கள்லேருந்து வர ரெவென்யூக்கு 18% ஜிஎஸ்டி எதுக்கு போட்டிங்க? இந்துத்துவா பேசுகிறீங்கல்ல, இந்து கோயில்கள்லேருந்து வர ரெவென்யூக்கு எதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிங்க? ஃபஸ்ட்டு இன்னொன்று, இந்த மாநாடே ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. அது புரியாமல் நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. கோர்ட்டு என்ன சொல்லி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? கோர்ட்டு சொன்னதை நீங்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க முழுக்க அரசியல் ஆதாயம் மட்டுமே இதில் தேடி இருக்காங்க. இந்த மாநாட்டின் மூலமாக இந்த மாநாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த விதத்திலுமே சம்மந்தமே இல்லை. முழுக்க அரசியல் நோக்கோடு தான் நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, CSSன்னு ஒன்று இருக்குது, சென்டர் ஃபார் செகுலரிசம், சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் செகுலரிசம் அண்ட் சொசைட்டின்ட்டு. அவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை படி பார்த்தோன்னா 2023 2024 கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கம்யூனல் ரியாட்ஸ், இந்த கம்யூனல் ரியாட்ஸ் வந்து 84% அதிகரிச்சிருக்கு. அதுவும் முக்கியமாக பார்த்தோன்னா, இந்த கம்யூனல் ரியாட்ஸ் எல்லாம் எங்கே நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 18 ஸ்டேட்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா, ஒன்று பாஜக ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களோ இல்லை பாஜகவோட கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களோ தான். அந்த ரிப்போர்ட்லேயே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அது நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்கணும். அது என்னென்னா, இந்த பாஜகவோட எவால்விங், இவங்களோட தொடர்ச்சியான பேட்டர்ன், இவங்க ரெகுலர் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குன்னா, இந்த விழா நாட்கள், பண்டிகைகள், இந்த மாதிரி ஆன்மீக மாநாடுகள், இதை வச்சு அரசியல் செஞ்சு உள்ள அரசியல் ஆதாயம் தேடுறதான் பாஜகவோட ரெகுலர் பேட்டர்னாகவே இருந்திருக்கு. அதை இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்றுனா, இதுதான் முதல் முறை கிடையாது. இவங்க 2021 வேல் யாத்திரை நடத்துகிறேன்னாங்க, 2020 தானே வேல் யாத்திரை நடத்துகிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு கிடைச்சிது? தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழக மக்கள் ரொம்ப ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு ரொம்ப தெளிவாக தெரியும். இன்னொன்று, மக்களுக்கு அழகாக பிரித்து பார்க்கக்கூடிய திறன், அதாவது அரசியல் அறிவு அதிகமாக கூடிய மக்கள் தமிழக மக்கள். அதனால் நீங்கள் இதில் சொல்ல வேண்டிய, இங்கே வந்து நீங்கள் முருகர் பேரில் ஏமாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. தமிழக மக்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். இன்னொன்று, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, ஆன்மீக மாநாட்டில் பிஎம்முக்கு நாங்கள் பகல்காம் மாநாட்டுக்கு பிஎம்முக்கு பாராட்டு தெரிவிக்கிறோன்னு எதுக்கு தீர்மானம் போட்டிங்க? அது எதுக்கு போட்டிங்க நீங்கள்? இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். இது
தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாய் இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். இதுதான் இவங்களோட உச்சபட்ச இவங்களோட முக்கியமான நோக்கம். என்னன்னா இந்த அடுத்த சுற்றுல நீங்க பேசும் தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் சென்று பேச தெரிஞ்ச இவங்களுக்கு சார் இருங்க நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க வெயிட் பண்ணல. ஹரி ஒரு நிமிஷம் அவரு அந்த சுற்றுல அவர் பேசட்டும். அடுத்த சுற்றுல அவருக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கோர்ட் உங்களை அரசியல் பேசக்கூடாது, நீங்க அரசியல் மாநாட ஆக்க கூடாதுன்றதானே சார் கோர்ட். அதை சொல்லி தானே சார் கோர்ட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது. தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையா இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும், இதுதானே. அப்போ இந்துக்களுக்கான ஜிஎஸ்டி பிரச்சனை அப்போ எங்க போனீங்க? இந்து குழந்தைகள் நீட்டுனால பாதிக்கப்பட்டு பல குழந்தைகள் தற்கொலை செஞ்சு கொண்ட போது எங்க நீங்க போனுங்க? ஏன் இந்து மக்கள் ஜிஎஸ்டினால அவதிப்பட்டு இந்து மக்கள் பெட்ரோல் விலை டீசல்னால பாதிக்கப்பட்டப்போ எங்க போனீங்க? இந்து சிறு குறு தொழில் வியாபாரிகள் எம்எஸ்சினால பாதிக்கப்பட்டப்போ நீங்க எங்க போனீங்க? எதுவுமே பண்ணீங்க. அதாவது வந்து சார் ரொம்ப புரிதலோட நீங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணா உங்களை இப்படிதான் பேசுவீங்க சரிங்களா? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணா இப்படிதான் நீங்க பேசுவீங்க சரிங்களா? இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் நானு சரிங்களா? அதாவது இவரு என்னென்னவோ பேசுறாரு. அதாவது தமிழ்நாடு நம்ம முதலமைச்சர் வந்து இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல 3118 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. 274 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான கோயில்களை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. 7598 ஏக்கர் இடங்கள் லேண்டை ரிகவர் பண்ணியிருக்காங்க. 7689 கோடி சொத்துக்களை வந்து இன்னைக்கு அறநிலையத்துறை கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கு, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. இதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இவங்க பேசுறாங்க. இவங்க என்ன மாதிரி எப்பேற்பட்ட ஆளுனாங்க சார்? இந்த மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌகான் முதல்வராக இருந்தார் சரிங்களா? இப்போ யூனியன் மினிஸ்டராக இருக்காரு. அவர் முதல்வராக இருக்கும் போது என்னன்னா மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது இந்த மத்திய உணவு திட்டத்தில் முட்டை போடணுன்ற ஒரு விஷயம் வந்தப்போ ஐயோ அதெல்லாம் போடக்கூடாதுன்னு வாங்க சரிங்களா? ஏழை குழந்தைகள் முட்டை சாப்பிட்டு அவங்க நல்ல கல்வி பயின்று முன்னேறது இவங்களுக்கு பிடிக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர தொழிலதிபர்களுக்கு இவங்க நான்வெஜ் மீல்ஸ் போடுவாங்க சரிங்களா? இதெல்லாம் பல உலக அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஹிப்போக்ரைட்ஸ்னு வாங்க பாருங்க, கபட வேடதாரிகள், அதுதான் பிஜேபி. இன்னைக்கு இவங்க முழுக்க அரசியல் ஆதாயம் தான் தேடி இருக்காங்க. என்னன்னா இது காலங்காலமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இது தமிழ் மண்ணில் இது நடக்கவே நடக்காது. தமிழ் கடவுள் முருகன், நீங்க தவறான உள்நோக்கத்தில் இருக்கிறத தமிழ் கடவுள் முருகனே உங்களை தண்டிப்பார். சரவண பெருமாள் சார், முருகன் மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து திமுக வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகு வந்து அஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, எதை வச்சு திமுக வந்து இந்த மாநாட்டை பார்த்து பயந்து போக வேண்டிய தேவை என்ன இருக்குது? அங்கே வந்து க்ரௌடா இல்லை அந்த இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் உங்களுக்கும் டெக்னீஷியன்கள் குழுமத்தினருக்கும் என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் மாநாடு அது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இதனோட அடித்தளத்தை இட்டவர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் வந்து 82ல் வந்து வைரவேல் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நடைப்பயணம் இதெல்லாம் போய் அதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சே தீர்னா அந்த அறநிலையத்துறையில் இருந்த ஆஃபீஸர் வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டார், தற்கொலை செய்து கொண்டார் அந்த வைரவேலை காணோம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு அதை வந்து கிடப்பில் போட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு. அதுமாரி எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆகையினால இவங்களுக்கு தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கருணாநிதி ஐயா அவர்களும் ரொம்ப தெளிவான ஒரு என்ன சொல்கிறேன்னா இந்துத்துவா நடைமுறையை கடைப்பிடிக்கக்கூடியவர். அதாவது வசுதேவ குடும்பானம், அவருக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நிலைநாட்டுறதில் வந்து தெளிவாக உறுதியாக இருப்பார், அதை நிலைநாட்டுவார். அதற்காக எந்த நிலைக்கும் தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருங்க நீங்க பேசணும்
பதறக்கூடாது. பதறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க தப்பு தப்பா இல்ல, அதுதாங்க உண்மை. இல்ல வரேன். அதாவது இல்ல அவர் முடிக்கட்டும். இருங்க சார், நீங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. உண்மைக்கு புறம்பா புறம்பான எதுவுமே கிடையாது. எது புறம்பு? வைரவேல் காண போய் இவர் வந்து அந்த நடைபயணம் போய் இது பண்ணலையா? ஏன் அவசரப்படுறீங்க? சொல்லுங்க. இல்ல நான் பேசுறேன். ஹரி ஒரு நிமிஷம். மத்த விஷயங்களை சொல்றது ஏத்துங்க. விஜய் ஒரு நிமிஷம். இல்ல அவர் பேசட்டும். அதாவது கலைஞர் அவர்கள் நான் குடும்பம் சொன்னது இந்த குடும்பத்தையும் இது பண்ணாரு, தமிழகத்தை சார்ந்த மக்கள் குடும்பத்தையும் அதையும் சேர்த்து தான் பண்ணாரு. அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் வந்து இவர்கள் வந்து மஞ்சள் துண்டை அணிந்து கொண்டு மஞ்சள் துண்டு மாமுனிவராக இருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியான அவங்க கொள்கைக்கு ரீதியாக பெரியாருக்கு எதிர்த்து தான் திமுகவே ஆரம்பிச்சது. அதனால இவங்க கொள்கை ரீதியாக அதாவது ஒரு மக்களை திசை திருப்புவதற்கு பல பொய்களை சொல்ல வேண்டும், அதை வெற்றியாக்க வேண்டும். அதுதான் வந்து கக்கனை வந்து மண்ணை கவ வைத்தது, காமராஜர் மண்ணை கவ வைத்தது. அதற்கு இரண்டாவது கட்டமாக இப்பொழுது 2021 தேர்தலிலே நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பழனியில் அவருக்கு எந்தெந்த இடத்துல போகிற இடம்லாம் பழனியில் சுற்றி பிரச்சாரம் பண்ணுற இடத்துலாம் அவரோட ஸ்டேஜில் வேலை கொடுத்து இந்த வேலை கொண்டு அதிமுகவை சூரசமாரம் செய்ய வேண்டும் இந்த வார்த்தையெல்லாம் பிரயோகித்தார்களா இல்லையா? அந்த சூரசமாரன்றது எங்க இருந்து வந்தது? முருகர் தான் சூரசமாரம் செய்யக்கூடியவர். அந்த சூரசமாரத்தை திருச்செந்தூரிலும் பல முருகருடைய கோயில்களும் நடைமுறையாக கொண்டிருக்கக்கூடியது. அதுல வந்து இதுதான் இந்துத்துவா. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்றீங்களா நீங்க? திமுக வந்து இந்துத்துவா ஃபாலோ பண்றாங்க. ஆமா, கண்டிப்பா. அதை உண்மையை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சனாதன தர்மத்தை தூக்கி கொடி பிடித்து இருக்கிறார். அது மாதிரி இவங்க வந்து இப்போ இவர் என்ன சொன்னாரு, நாங்க வந்து திமுகலையும் இந்து தீவிரமா இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க, அதனால நாங்க வந்து இந்துக்களுக்கு விரோதிகள் எல்லாம் அப்படின்னு நடப்பயணம் போனவர். 2019 தேர்தல் இந்துக்களுக்கு எதுக்கு திமுக விரோதமா இருக்கணும்னு கேக்குறேன். இந்துக்களுக்கு திமுக எதுக்கு விரோதமா இருக்கணும்? பல மடாதிபதிகள் காலில் விழுந்தீங்களா இல்லையா? இல்ல இந்துக்களுக்கு வந்து விரோதமா இருக்கணும்னு பக்தர்கள் என்று பறைசாற்றுறீங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். 19 தேர்தலில் நடைபயணம் சென்றார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். 21 தேர்தல்ல வேலை அங்கங்க சொல்லி வேலை வாங்கிக்கிறார். ஸ்டேஜ்ல போய் வாங்கினாரா இல்லையா? அதுல என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை அதுதான் சொல்றேன். அதாவது இதெல்லாம் அடித்தளமிட்டவர்கள். அதாவது முருகர் வந்து தேவை என்றால் வாக்குக்காக தேவை என்றால் இவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். நாங்கள் செய்தால் அது தவறு. அப்ப நீங்க வாக்குக்காக தான் இப்ப இந்த மாதிரி நாங்க வந்து அது நாங்க டிசிசிவா இருக்கோம். அதுதானே தீர்மானமே சொல்லிட்டோமே நம்ம. சரி, அப்ப இந்துக்கள் அனைவரும் தெளிவாக இந்த முறை ஒருங்கிணைந்து நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் நீங்க வந்து விசிகாவில் இருங்க, நீங்க எந்த கட்சியில இருங்க, ஆனா நீங்கள் இந்துக்களாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இன்று தினம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி கூட்டணியான அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் வாக்களிக்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றணும். இவங்க பல இடத்துல தீர்மானங்களை நிறைவேற்றாங்க. அது வந்து அது பேசினா மத பிரச்சனை ஆயிரும். அது வேண்டாம். இல்ல சார், கோர்ட் வந்து என்ன சொன்னுச்சு, அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னுச்சு. நீங்க வந்து ரெண்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கீங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள். தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். மிச்சம் எல்லாமே வந்து முருகருக்காக நீங்க பண்றீங்க. இந்து சமய அறநிலையத்துறை விட்டு நீங்க சொன்னீங்க. கோர்ட் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல நீங்க வந்து இந்துக்களை வந்து நாங்க கன்சாலிடேட் பண்றோம், எல்லாரும் நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற பாயிண்ட்டை எப்படி சார் தீர்மானமா நிறைவேற்றுறீங்க? இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? நீதிமன்றம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நாங்க வந்து இப்படிதான் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த பாயிண்ட். நீங்க அதை நீங்க இப்ப குறிப்பிட்டதுனால நான் இந்த ரவுண்ட்லயே அதை கேட்க மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இதுல என்ன அரசியல் இருக்குது? இந்துக்களை ஒருங்கிணைப்பதுல ஒரு அரசியலும் கிடையாது. சரி, இந்துக்கள் அரங்கினது ஓட்டு மதம் சார்ந்த அரசியலையோ பிளவுபடுத்தும் அரசியலை செய்யவில்லை. எங்க சரி இந்துக்கள்லாம் ஒருங்கிணைந்து வாங்க ஓட்டு போடுங்கன்னா எதுக்கு முருகர் மாநாட்டுல வந்து அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன? அதை சொல்லக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அப்புறம் அதையும் மீறி நீங்க வந்து நீங்க அந்த இடத்துல அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை பாயிண்ட்க்கு எதிர் பாயிண்ட் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது வந்து எதிர்வினையா போகும், விவாதத்தினுடைய போக்க மாத்தி. இல்ல முருகர் மாநாடுல முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க வந்து செஞ்சிருக்கோம். அதான் சொல்றேன், 3 நாட்கள் நடந்தது. சஷ்டி தினத்தன்று கந்த சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும். இதெல்லாம் ரிலேட்டடான தீர்மானங்கள். வெளியில அதை தாண்டி தேர்தல் சம்பந்தமா முக்கியமான தீர்மானம் போடலாம். திருவண்ணாமலையில எப்படி மலையில வந்து
திருப்பரங்குன்றம் மலை மீது ஒவ்வொரு அதெல்லாம் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். அதெல்லாம் கேள்விக்கு இங்க உட்படுத்தப்படல. இங்க கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம் ரெண்டு தான். பகல்காம் பத்தி இந்த இடத்துல பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? நெறியாளர் ஐயா அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும், அங்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் எதற்காக கூடினார்கள்? முருகருக்காக கூடினார்கள். இது போன்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் கூடினார்கள். சார், பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் அங்க மக்களை முருகர் பேர்ல வர வச்சு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேக்குறது அந்த கூட்டத்தை கூட்டினீங்களா? இந்த விண்ணப்பம், இந்த முருகர் மாநாடுக்காக போலீஸ்ல வந்து விண்ணப்பம் கொடுத்த பிற்பாடு ஒரு டேட்டாவை எடுக்கிறாங்க போலீஸ். இதுக்கு கொடுத்தா இதற்குடைய தாக்கம் வந்து இந்த ஆளுகின்ற ஆட்சிக்கு வந்து பயங்கரமான தாக்கத்தை உண்டாக்கும் இந்த தேர்தல்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அதனால என்ன சொல்றாங்க, இதுக்கு கொடுக்க முடியாது, பயங்கரமான டிராபிக் ஜாம் ஆகும். சரி, இல்ல அத சொல்றேன். போலீஸ் சொல்றாங்க அதெல்லாம் 52 நிபந்தனைகள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஒரு 8 லட்சம் மக்கள் கூடி இருப்பதாக 52 எண்ணிக்கை ரீதியாக வந்து வந்திருக்கக்கூடிய தகவல். ஒரு 8 லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று திமுகவுக்கே ஒரு பிரமிப்பு. சரி, இங்க இருக்கக்கூடிய அரசியல் எதிர்வினை ஆற்றக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை சொன்ன நிபந்தனைகள்ல 6 நிபந்தனைகளை வந்து மாற்றி அமைக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து அதை மாற்றி அமைச்சு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. என்ன சொல்லி உங்களுக்கு ஒரு 52 நிபந்தனை விதிக்கிறாங்க, அரசியல் பேசக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க போய் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது கோர்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுல்ல, அப்ப கோர்ட் சொல்றது நீங்க கேட்கணும் இல்ல சார்? அதாவது அரசியல் ஆக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து முருகனை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க, எல்லார் வீட்லயும் முருகர் படம் வச்சுக்கணும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுங்க, இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓட்டு போடுங்கன்னு ஏன் சொல்லணும்? அந்த மாநாட்டில ஏன் சொல்லணும்? இல்லைன்னா நாங்க இதைத்தான் பேச போறோம்ன்றதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். அரசியல் பேசக்கூடாது கோர்ட் சொன்னச்சா இல்லையா? மத்தவங்களை விடுங்க சார். மக்கள் நீங்க இவ்வளவு பெரிய கிரௌடு காட்டுறீங்க, அது டிஎம்கேக்கு வந்து பெரிய பிரச்சனையாக போகுது. அடுத்த எலெக்ஷன்ல வந்து நீங்க இப்ப இந்துக்கள் ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்றீங்க இந்த மாநாட்டில், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா கோர்ட் சொன்ன பிறகும் நீங்க அந்த இடத்துல அரசியல் பேசுறது, அது அரசியல் ரிலேட்டடா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறது அப்படின்றது எந்த வகையில நியாயம்? இது அரசியல் மாநாடே கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்க நடந்த விவாதத்திலே இது அரசியல் மாநாடு கிடையாது, முழுக்க முழுக்க பக்தி மாநாடுன்னு என்கிட்டே சொல்லிட்டு இதை வந்து தவறு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, 100க்கும் மேற்பட்ட எதிர்வினை ஆற்றக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய களத்தில் இறங்கிய 100க்கும் மேற்பட்டவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த அமைப்புகள்லாம் எதற்காக வந்தார்கள்? இதெல்லாம் என்ன வந்து ஒரு என்ன மாதிரியான தூண்டுதல் பின்பலம் என்ன? அது பிரச்சனை. அதெல்லாம் சொல்லுங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லிடுங்க. எங்களுக்கு நிறைய தடை விதிச்சாங்கன்னு சொல்லி தானே கோர்ட்டுக்கு போனீங்க, அங்கதானே கோர்ட் இந்த பிரச்சனையை சொன்னுச்சு. இந்த விஷயத்தை கோர்ட் என்ன சொல்லுது? அரசியல் பேசாத ஆன்மீக மாநாட்டை நடத்திட்டு போங்கன்னு தானே சொன்னாங்க. திருப்பி வந்து இவ்வளவு டீடைல்டா வந்து தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற பாயிண்டை ஏன் அந்த மாநாட்டுல நிறைவேற்றணும்? வேற மாநாடு இல்லையா? பாஜக நினைச்சா ஒரு பெரிய மாநாடு போடுறதா? சொல்லுங்க ஹரி, ஒரே நிமிஷம் சொல்லுங்க ஹரி. நீங்க தொடர்ந்து கேக்குற கேள்வி, அங்கேயும் போய் அரசியல் பேசுனீங்க, அங்கேயும் போய் அரசியல் பேசுனீங்க. என்ன அரசியல் பேசணும்? ஒற்றுமையா இருந்து வாக்களிக்கணும்னு சொல்றதே உங்களுக்கு அரசியலா தெரியுதுன்னா, அப்ப திமுக வந்து இத்தனை காலமா சிறுபான்மை மக்கள் இடத்துல போய் சிறுபான்மை மக்கள் மனதை வந்து நோண்டி அவங்களை மிஸ்கைட் பண்ணி ஒரே நிமிஷம் உங்களுக்கும் பதில் சொல்றேன். ஹரி 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 நீங்க சொல்றது கரெக்ட். ஒரே போக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் ஒரு கருத்து சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதாவது ஒரு இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையா வாக்களிங்க, இதுல நீங்க என்ன அரசியல் பாத்துட்டீங்க? வாக்களிக்கிறது என்ன? வீட்ல இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரே நிமிஷம் இந்துக்கள்லாம் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்க ஓட்டு போடுன்னு சொன்னோமா? ஹரி ஒரு நிமிஷம். பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடுன்னு சொன்னோமா? இல்ல திமுக ஓட்டு போடாதன்னு சொன்னோமா? என்ன ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம அரசியல் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறது அரசியல் சார்ந்த விஷயம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எலெக்ஷன்ல ஓட்டு போடுற விஷயம் அரசியல் சார்ந்து இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? இல்லங்க, இல்ல அரசியல் பண்றீங்க. சிறுபான்மையினர் கூட்டத்துல போய் டிஎம்கே வந்து பேசுறாங்க, மற்ற கட்சிகள் பேசுறாங்கன்னா பாஜகவும் சிறுபான்மையினர் அமைப்புல போய் பேசுறாங்க, அதுல எல்லாம் தப்பு கிடையாது. இந்த மாநாட்டுல அரசியல் பேசக்கூடாதுன்னு கோர்ட் சொன்ன பிறகும் இந்த மாதிரி வாக்கு வங்கியை வந்து சார் வாக்கு வங்கியை நிரூபிக்கிறது வந்து அரசியல்ல தான் நிரூபிக்க முடியும், தேர்தல்ல தான் நிரூபிக்க முடியும். நீதிமன்றம் சொன்ன விஷயம் அரசியல் பேசக்கூடாது பேசியிருக்கீங்க. ஒருத்தவங்களை வாக்களிங்கன்னு சொல்லுவது அரசியல் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடுன்னு சொன்னோமா, இல்ல திமுக ஓட்டு போடாதான்னு சொன்னோமா, இல்ல காங்கிரஸ் வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னோமா? இப்படி எந்த விஷயத்தையுமே அங்க பேசல. நம்ம அங்க இந்துக்கள்ல ஒன்றிணைந்த நேரத்துல
இம்முறை ஒன்றிணைச்சு வாக்களிங்கன்னு சொல்லி தப்பு ஒண்ணும் கிடையாது சார். சரி சார் சரி சரி பாலிடிக்ஸ்ன்றது எதுவுங்க வரேன். நம்ம சரவணபெருமாள் சார் பேசிட்டு இருந்தாரு, அவர் முடிச்சிடும். சொல்லுங்க சார். சார், அதாவது இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, மதம் சார்ந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணாதீங்க. ஆனா நீங்க தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா மத ஸ்தலங்கள்லயும் பிரச்சாரம் நடக்குது. சரி, அப்ப தவறா இல்லையா அது? அப்ப அங்க அரசியல் தானது. அப்ப ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இங்க வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்க வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க நாங்க சொல்லவே இல்லையா. சரி, இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓட்டு போடுங்க தான் நாங்க சொல்றோம். சரி, ஓகே. நீங்க வந்து இன்னொரு விஷயம் நான் அந்த தேர்தல் களத்துல இருந்ததுனால சொல்றேன். நான் எனக்கு அனுபவம் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல இருந்திருக்க, அதுதான் சொல்றேன். நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே நாங்க ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்லியிருக்கோம் எங்களோட பிரச்சாரங்களை. இந்துக்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கள். அவர்கள் எந்த கட்சியில சார்ந்தவராக இருந்தால், நல்லவராக இருந்தால், நீங்க வந்து உங்களுக்கு மனசுல பிடிச்சிருக்கு இவரு நல்லவரு இவருக்கு வாக்களிக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்து ஓட் பேங்க் வந்து எந்த கட்சிக்கு போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு. நாங்க இந்துவா இருக்கணும், அவர் வந்து ஜெயிக்கணும், எங்களுக்கு வந்து அதுதான் முக்கியம். அததான் நாங்க வந்து வலியுறுத்துறோம். அது அதனுடைய நோக்கம் தான் இது. இதுல வந்து தவறு எதுவும் இருக்கிற மாதிரி அரசியல் கிடையாது. அதுல ஓட்டு போடணும்னு சொல்றதுல ஏன்னா பாஜக ஓட்டு போடணும்னு சொல்ல, காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும்னு சொல்ல, யாரையும் எதிர்த்து ஓட்டு போடுங்க நாங்க சொல்லவே இல்லையா. ஒருங்கிணைந்து ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். ராஜராஜேஸ்வரி மேம் வணக்கம். இப்போ இவங்களுடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும்போது முருகர் மாநாட்டுக்கு பிறகு திமுக வந்து பயந்துட்டாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க. இவங்க நிறைவேற்றின தீர்மானத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. திமுக தான் பல இடங்கள்ல போய் சிறுபான்மையினர் மக்கள் கிட்ட வந்து பேசி அரசியல் செய்கிறாங்க, அதை வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. இந்த முருகர் மாநாட்டில் நடத்தப்பட்ட விஷயங்கள் திமுக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது? திமுக இந்த மாநாட்டை பார்த்து பயந்துருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆக்சுவலி சரவண பெருமாள் சாரா இருக்கட்டும் அல்லது ஹரி தோழரா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சில் நிறைய கற்பனைகள் தெரியுது. முதல்ல இந்த மாநாடுக்கு முருக பக்தர்கள் மாநாடுன்னு வச்சதே மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன வச்சிருக்கீங்களா, இந்து முன்னணி அல்லது இந்து குடும்பம் சார்ந்த சொந்த பந்தங்கள் கூடும் விழா அல்லது அப்படி ஒரு மாநாடு நடக்குது, நீங்க ஒரு பேர் வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் ஹரி ஒரு நிமிஷம், ஆன்லைன்ல 2 பேரும் ஆன்லைன்ல இருக்கீங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்க பேசும்போது குறுக்கிடல, நீங்க பேசாதீங்க. அதே போல அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்க நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் அங்க எதுவும் நடக்கல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு திருநீர் எடுத்துட்டு போற ஒரு பள்ளிக்கூடங்கள்லயோ ஒரு கல்வி நிலையங்கள்லயோ மதம் உள்ள வரக்கூடாது, சாதிகள் உள்ள வரக்கூடாது, அங்க ஜனநாயக சிந்தனை இருக்கணும்ன்ற பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் எங்க இருக்கு? அங்க போய் நீங்க திருநூறு போட்டு போங்க, கழுத்துல வந்து ருத்ராட்சம் போட்டுட்டு போங்கன்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அப்புறம் என்ன பேசுறாருன்னா, பக்தர்கள் மாநாட்டை நீங்க என்ன பேசணும்? திருமுருகாற்றுப்படை எடுத்து பேசுங்க, குறுந்தொகையை எடுத்து பேசுங்க, இல்லது எவ்வளவு புராணங்கள்ல இருக்கக்கூடிய முருகனை பற்றிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, பிரமிக்கத்தக்க விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை பத்தி நீங்க வந்து எடுத்து அந்த இடத்துல பேசுங்க, கட்டுரை வெளியிடுங்க, ஒரு புத்தகமா வெளியிடுங்க, இல்லது பல அறிஞர்களையும் கவிஞர்களையும் கொண்டு வந்து பேசுங்க. அதுதான் பக்தர்கள் மாநாடு. பக்தர்களுக்கு முருகனை பற்றி சொல்வதுதான் பக்தர்கள் மாநாடு. அப்படி பேசுனீங்களா? கிடையாது. அங்க என்ன பேசுறீங்க? 2055 பவன் இவர் சொல்றாரு ஃபுல்லா இஸ்லாமியர்களா மாறிடுவாங்க. இது அங்க தேவையா? இல்லது அங்க இருந்து அரேபியாவில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு பவன் கல்யாண் பேசுறதெல்லாம் உண்மையிலேயே இது ஒரு மத கலவரத்தை தூண்டும் செயலாகத்தான் இருக்கிறதே தவிர இதில் எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் மாநாடுக்கான ஒரு முன்னிலைப்படுத்தி போறது எங்கேயுமே இல்ல. தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியம் வேறுன்னு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அதாவது தமிழ் மொழியை மொழியாக பார்த்து அதற்கான இலக்கியங்களும் தமிழில் இருக்கிறது. அதே போல ஆன்மீகத்தில் தமிழ் கலந்து தமிழும் இருக்குது. இதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு தமிழர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்னாடி நாங்க நடத்தினமே ஒரு முருகர் மாநாடு, அது எந்த அளவுக்கு அரசியல் இல்லாம மதம் சாராம எந்த அளவுக்கு நேர்த்தியாக பல கவிஞர்களை கூட்டு வந்து, இலக்கியவாதிகளை கூட்டு வந்து, மிக பெரியவர்களை எல்லாம் கூட்டு வந்து, பக்தர்களுக்கு தேவை, முருக பக்தர்களுக்கு என்ன தேவை? முருகனை பற்றி சொல்றதா முருக பக்தர். அங்க போய் இந்துக்களுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம எல்லாம் இந்துக்களா? இங்க யாரு இந்துக்களுக்கு எதிராக இருக்கான்னு நான் கேட்கிறேன். இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது RSSம் பிஜேபியும் தான். இங்க ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இங்க உள்ள போறதுக்கு தடை, நீங்க அங்க போகக்கூடாது, உங்களுக்கு வந்து அது உள்ள ஒரு இடம் கிடையாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய மதங்கள்ல இருக்குதா? அப்ப நீங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டு நீங்க ஒரு பெரிய மகாராஜா போல வாழ்றதுக்காக உங்களுக்கு 4 அடிமைகள் தேவை.
பேசக்கூடிய விஷயங்கள் கேஸ்டிசமா, அல்லது ஒரு இஸ்லாமியர்களை பத்தி இஸ்லாமியர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு முருக பக்தர் மாநாட்டுல பேசக்கூடிய நிலை எங்க வருதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல இப்போ ஸ்ட்ராட்டஜி ராஜேஸ்வரி மேம், இப்போ எல்லா கட்சியும் வந்து அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ இந்துக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநாடு வந்து முருகர் பேர்ல வந்து பண்ணி அதுல சில விஷயங்களை வந்து மறைமுகமா சில விஷயங்களை வந்து அரசியலா பேசுறது வந்து பாஜகவுக்கு கண்டிப்பா வந்து ஆதரவா இருக்குன்ற நிலைப்பாட்டில் தான் அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க. இதே டிஎம்கே வந்து அவங்களுடைய பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து இந்துக்களை வந்து பாஜகவை வந்து சாடி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து விமர்சித்து பேசியிருந்தாங்க. அங்கே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மாதிரி இப்போ பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆன்மீகம் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, ஆன்மீகம் அப்படிங்கிறது அறம் சார்ந்தது, அது தீண்டாமை சார்ந்தது கிடையாது. அப்படிதான் போறீங்க. நீங்க சமஸ்கிருதம் ஒரு மொழி எடுத்துக்கிட்டீங்க, சமஸ்கிருதத்தை பத்தி பெருசா பேசுறீங்க, ஆனா பெண்கள் படிக்க கூடாதுன்னு. அப்புறம் என்ன பண்ணீங்க, அது ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும், இன்னும் அது வந்து தேவ பாஷை நாங்க மட்டும்தான் படிக்கணும்னு நீங்க மதத்துக்குள்ள தீண்டாமை வைக்கிறீங்க, அறத்தை வைக்கல. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நாங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசுறோம், இல்லது இது தப்பானதுன்னு சொல்லி அதற்கான கூட்டத்தின் தலைப்பு என்னவோ தலைப்பின் கீழே பேசுறோம். நீங்க தலைப்பின் கீழே பேசிருக்கீங்களா? முருகபக்தர்கள் மாநாடுன்னு வச்சிருக்கீங்க, முருகபக்தரை பத்தி பேசுனீங்களா? முருகனை பத்தி பேசுனீங்களா? ஒரு மிகச்சிறந்த பத்துப்பாட்டுக்கு கீழே வரக்கூடிய திருமுருகாற்றுப்படை பத்தி பேசுனீங்களா? அதுல என்ன சொல்லிருக்கு, முருகனுக்கு வெள்ளை துடுசோறு போட்டு அதுல கறி போட்டு சமைச்சு வைங்கன்னு சொல்லிருக்கு. நீங்க பண்ணுவீங்களா? இல்ல எங்க கூட வந்து பேச்சியம்மன் கோயில்ல நீங்க கறி விருந்து சாப்பிடுவீங்களா? உங்களால முடியாது. இந்துக்களை பிரித்து தானே வச்சிருக்கீங்க சனாதன தர்மப்படி. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பேசுறதுல நீங்க ஆன்மீக அரசியல் வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை சார் பேசுறாரு. ஆன்மீக அரசியல் வேண்டும், பிறகு ஆன்மீகத்தில் பொருளாதாரம் வேண்டும், ஆன்மீகத்தில் அறநெறி வேண்டும். ஆனால் ஆன்மீகம் இருக்கு உங்கள்கிட்ட. உங்க ஆன்மீகத்துல அறம் இருக்குதா? இல்ல. உங்க என்ன பொறுத்தவரை எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மற்றும் RSS அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் அறம் இல்லை, அரசியல் இல்லை, பொருளாதாரம் இல்லை, தீண்டாமை இருக்கு, சனாதன கொள்கை இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், என்ன மாதிரியான ஒரு அறிக்கையை நீங்க வெளியிடுவீங்க? இல்ல நான் கேட்கிறேன், இந்துக்கள்லாம் ஒன்றே ஓட்டு போடுவோம்ன்றது முருக பக்தர்கள் மாநாடுக்கு தேவையானதா? இல்ல முருக பக்தர்களுக்கு அது தேவையான்னு நான் கேட்கிறேன். இல்ல நம்ம வந்து அறநிலைத்துறையிலிருந்து நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு வரணும்னு பேசுறதெல்லாம் முருக பக்தர்களுக்கு தேவையா? இல்ல பகல்காம் அட்டாக் பத்தி பேசுறது முருக பக்தர்களுக்கு தேவையா? முருக பக்தருக்கு முருகனை பத்தி சொல்லுங்க. நீங்க அப்படி வச்சு நீங்க வளர்த்தீங்கன்னா நீங்க ஒரு அறமானவர்கள், சரியான அரசியலை பண்றீங்க. நீங்க உங்க ஆன்மீகத்தை அதிகப்படுத்துறீங்க. ஆன்மீகம் என்பது மனிதநேயம் சம்பந்தப்பட்டது, அறம் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு செகுலரிசம் ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கு. பிஜேபிக்கும் சரி RSSக்கும் சரி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன தலைப்பு. பவன் கல்யாணம் அப்படிதான் பேசுறாரு, அண்ணாமலை சார் அப்படிதான் பேசுறாரு. வந்தவங்க எல்லாருமே தாலிபான்ங்கிறீங்க. எங்க பார்த்து தாலிபான்? நான் கேட்கிறேன், தாலிபான்ல இருந்து ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணும் போது இல்ல அவங்க வந்து பண்ணும் பொழுது யார் போரை நிறுத்தினா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? அந்த ட்ரம்ப் சொல்லி நான் தான் நிறுத்தினேன் அவருக்கு. அப்ப நீங்க எங்க போனீங்க? அதாவது நீங்க வந்து உங்களுடைய கொள்கை பிடிப்பு, அதாவது நீங்க ஆன்மீக அரசியல் ஒரு கொள்கை வச்சிருக்காங்களா RSSம் பிஜேபியும், அந்த கொள்கை பிடிப்புல அவர்கள் நிலைப்பாட்டோட நிற்கிறார்களா? இப்ப எங்களுக்கு இப்ப ஓட்டை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆல்ரெடி கோர்ட்ல நம்ம பேசணும்ல, கோர்ட்டை மதிக்க தெரியுதா? அரசியலமைப்பு சட்டமே உங்களுக்கு எரிச்சலா இருக்குங்க. அரசியலமைப்பு சட்டமே பிஜேபிக்கும் RSSக்கும் ஏங்க நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு பயமான்னு கேக்குறேன். இந்து முன்னணியை வச்சு நீங்க ஒரு திமுக தான் இப்ப பயந்துருக்குன்றதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல டிஎம்கே தான் இப்ப வந்து இந்த கிரௌட பார்த்து பயந்துருக்காங்க. இந்துக்கள் ஒன்றிணைந்தாலே பெரிய பிரச்சனை அப்படின்றத பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்ட ஒரு சொன்னாரு. அப்படி எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களை பார்த்து பயப்படணும்னு எங்களுக்கு என்ன அவசியம்? நீங்க யோசிச்சு பாருங்க, தலைப்புக்கும் அதுல அடங்கி இருக்கக்கூடிய பொருளுக்கும் வித்தியாசம் புரிகிற அளவுக்கு தமிழர்களோட முட்டாள்கள் கிடையாது. இங்க இருக்கிற தமிழர்கள் அவ்வளவு முட்டாள்களான்னு நான் கேட்கிறேன். முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே இவ்வளவு தூரம் அரசியல் பேசக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியும் அரசியலை மதிக்காம, நீதிபதிகளை மதிக்காம, நீதிமன்றங்களை மதிக்காம, ஏன் மக்களை மதிக்காம, ஆன்மீகத்துல மதிக்கல, நீங்க முருகனை மதிக்கல, என்ன மதிச்சீங்க? எதையுமே மதிக்காம நான் அரசியல் பேசணும், என்ன பொறுத்த வரைக்கும் இந்து ஓட்டெல்லாம் நான் பிடிக்கணும், இது மட்டும்தான் கொள்கையாக இருந்திருக்கிறது. சரி வரேன். நாங்க சொல்றோம்
ஹரி, இப்போ தலைப்பு ஒட்டி இந்த மாநாட்டை வந்து நீங்க நடத்தல அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான 6 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றல வந்து திருப்பரங்குன்றம் மலை மேல வந்து விளக்கேற்றணும், இது மாதிரியான விஷயங்கள் ஓகே, கந்த சஷ்டி வந்து அனைவரும் இணைந்து பாடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓகே. முருகருடைய பெருமைகள் பற்றி பேசுவதும் இந்துக்களினுடைய பெருமைகள் பற்றி பேசுவதும் இங்க யாருமே வந்து கேள்வி கேட்கல. ஆனா பகல்காம் அட்டாக்குக்கு பிரதமருக்கு நன்றி சொல்லக்கூடிய அவசியம் அங்கே என்ன வந்துச்சு? இப்போ வந்து பிரதமர் வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கிறாரு, இத்தனை கோயில்களை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து அது கொஸ்டின் ஆக போகிறதில்ல. பகல்காம் அட்டாக்குக்கு அந்த இடத்துல நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு பார்வை? யாரை சுட்டிருந்தாலும் பிரதமர் வந்து அதுக்கு வந்து பகல்காம் அட்டாக்கை வந்து கண்டிப்பாக அவர் நடத்தியிருப்பார். இந்த மாநாட்டில் நன்றி சொல்ல வேண்டிய தேவை வந்து கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்துக்கள் அனைவரும் இணைந்து ஓட்டு போடுங்க, ஓட் பேங்கை வந்து இந்துக்கள் ஓட்டு பேங்க் அப்படின்றத அது பிரிவினையா உங்களுக்கு தெரியலையா? இந்திய நாட்டில் வந்து அனைவரும் சமம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது இந்துக்கள் ஓட் பேங்க், ஆக்சுவலா சிறுபான்மையினர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தப்பான விஷயம்தான். எல்லாரும் ஒன்றிணைந்து யாருக்கு என்ன தேவையோ அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். இது ஒரு பிரிவினை நோக்கிய ஒரு பாதையா இருக்கா அப்படின்றத அவங்களுடைய கேள்வி. கேள்வி முடிஞ்சிச்சா சார்? சொல்லுங்க. அதாவது பக்தர்களின் பக்கம், பக்தர்கள் பாஜக பக்கம் வர்றதை பார்த்து இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு பதட்டம்? பக்தர்கள் பாஜக பக்கம் வர்றதை பார்த்து இந்த பித்தர்களுக்கு ஏன் பதட்டம்? ஒரே நிமிஷம், பக்தர்கள் வந்து பாஜகவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்களா, முருகனுக்காக வந்தாங்களா? அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. அப்ப இது அரசியல் மாநாடா? அப்ப இது அரசியல் மாநாடு. பாஜகவை நோக்கி வர்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது அரசியல் மாநாடு நடத்துனீங்க. நீங்க இந்து முன்னணியை நோக்கி வந்தாங்கன்னு சொல்லுங்க, முருகனுக்காக வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கேன், நீங்க கண்டினியூஸா கேட்டா எனக்கு ரொம்ப இதாகுது. சொல்லுங்க. பக்தர்கள் பாஜக பின்னாடி வந்துருவாங்களோன்னு இந்த பித்தர்களுக்கு ஏன் பதற்றம்னு கேக்குறேன். இவங்க பண்ண சதி வேலையால விதி தெரியாம வீதியில் அலையறாங்க தமிழக மக்கள். மேடம் எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல, எதை நினைச்சு பேசுறாங்கன்னு தெரியல. முருக பக்தர் மாநாடுக்கு தேவையா, இது தேவையா அப்படின்றாங்க. திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? இல்ல திமுக தொடர்ந்து ஒரு இந்து தர்மத்தை பத்தியோ இந்து சார்ந்த விஷயங்களை பத்தியோ எவ்வளவு கொச்சையாக தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையா? ஒரு சமூகத்தை நம்ம வாழறோம். மேடம் வந்து இந்து தர்மத்தை எப்படிலாம் பயன்படுத்தணும்ன்றத அவ்வளவு அருமையா சொல்றாங்க. அதை கொண்டு போய் ராசாவிடமும் அம்மா கனிமொழியிடமும் ஐயா ஸ்டாலினிடமும் சொல்லுங்க. அவ்வளவு கொச்சையா ஒரு இந்து மதத்தையோ இந்து தர்மத்தையோ அதை கொச்சைப்படுத்தி பேசுறது சோகம் கண்டுட்டீங்க. இல்ல இப்ப இப்ப இந்த 2021 மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கொச்சைப்படுத்தின நிகழ்வு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பிரதர், நீங்க நேத்து நான் சொல்றது ஒரு விஷயம் தான், கொச்சப்படுத்தி இருக்காங்களா இல்லையா? சமீபத்துல ஆர் ராசா அண்ணன் அந்த குங்குமம் வைக்கிறத பத்தியும் கயிறு கட்டுறத பத்தியும் பேசுறத பாத்தீங்களா இல்லையா? அவர் திமுக யாரு? இப்ப சமீபத்துல திருமாவளவன் ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர் விபூதி அளிக்கிறாருன்னு ஒரு இஷ்யூ ஆகுது. அதற்கு விளக்கம் தராரு, தன்னிலக்கம் தராரு. ஏன்? நான் கேட்கறது ஒரு கேள்வி சார், இவங்க இவ்வளவு நமக்கு பாடம் எடுக்கிறாங்களே, அந்த பாடத்துல கொஞ்சமாவது இவங்க படிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே இல்லையே. இன்னும் கொஞ்சம் தெளிவா அந்த கண்டென்ட்குள்ள வந்துருங்க. முருக பக்தர் மாநாடுன்னு டைட்டில் வச்சுட்டு நீங்க முருகர் பத்தி பேசாம ஏன் அரசியல் பேசுறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. நீங்க பாஜக மாநாடுன்னு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து இதுக்கு முன்னாடி கூட்டினீங்க. ஒரு கருத்தை உள்வாங்கிட்டு அப்புறம் இன்டரப்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. தொடர்ந்து நீங்க கேட்டீங்கன்னா பதிலே வராது. ஒரு விஷயம் பிரதர், ஒரு தாக்குதல் நடக்குது, அது உங்க வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கு பிரச்சனையே இல்லை, அது அரசியல் சார்ந்த பிரச்சனையே இல்லை, அது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையே சரி வர கையாண்டு இருக்காங்க. ஒரு நன்றி சொல்லணுமா கூடாதா? என்ன ஒரு உலகத்துல வாழ்ற நம்ம, ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது, அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் தரும். இன்னைக்கு அங்க இருக்க இறந்த மக்கள் எல்லாம் பரிதவித்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் தந்த அரசு மோடியுடைய அரசு. நான் கேட்கிறது சார், நல்லது செஞ்சா வாட்டதான் சார் செய்யணும் சார். அப்போ இப்ப ஏர் இந்தியா பிளைட் வெடிச்சது, அதுல கூட தான் நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கும் நீங்க வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நாங்க ஆறுதல் சொல்றோம், நாங்க எங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க சொல்லிருக்கலாம். இந்தியா பாகிஸ்தான்ல வந்து அந்த பிரச்சனை ஒரு பெரிய வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு நீங்க வெளியில வரீங்க. நீங்க திசை திருப்பாதீங்க. நான் கேட்கிற வாதம், நீங்க சொல்ற வாதத்தை நான் ஏற்கிறேன். அந்த ஃளைட் ஆக்சிடென்ட்க்கு நாங்க சொல்லிருக்கோம், ஏற்கிறேன். சரி, நான் சொல்றது ஏற்கிறீங்களா இல்லையா? ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அந்த தாக்குதலை சிறப்பாக கையாண்டிருக்காங்க. வாழ்த்து சொல்லணுமா கூடாதா? நன்றி சொல்லணுமா கூடாதா?
சார் முருக பக்தர் மாநாடுல சொல்ல வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? சார் முருக பக்தர் மாநாடு நடத்துறோம். பாஜக ஏற்கனவே நன்றி சொல்லியிருக்கு, பாராட்டு சொல்லியிருக்கு. உலக மக்கள், இந்திய மக்கள் சார் இப்படியே சொல்றேன் சார், இந்திய மக்கள் அனைவரும் அதுக்கு வந்து பிரதமருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்காக இந்திய மக்கள் அனைவரும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து பாராட்டி பேசியிருக்கிறாங்க. முருகன் மாநாடுன்னு வச்சுக்கிட்டு நீங்க அதுல 2 பாயிண்ட வந்து நாங்க அரசியலாக்கி விடுவோம் அப்படின்றத தெரிஞ்சுதானே வந்து கோர்ட் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னுச்சு. நீங்க இவ்வளவு சொல்ல வேண்டியதே இல்ல. I understand the point. I'm just asking you. ஒரே கேள்விதான், நன்றி சொல்வதில் தவறு இருக்கா இல்லையா? ஒரு நாட்டினுடைய பிரச்சனை இது ஐயா மோடிஜி பிரச்சனையும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனையும் இல்ல. ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை சரிவர கையாண்டு இருக்கிறோம், அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்க. சரியா தப்பா அந்த வார்த்தைக்கு வருவோம். இல்ல எந்த ஆட்சியில யார் பண்ண சொல்ல கூடாதுன்னு இருக்கா சார்? சரி, அது அரசியல் சொல்றீங்களா நீங்க? சரி, ஓகே, அடுத்த பாயிண்ட்க்கு வந்துருங்க. அப்போ இந்துக்களோட ஓட் பேங்க் வந்து அதிகரிக்கணும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வச்சு பேச வேண்டிய தேவை என்ன? ஓட்டு எங்க போடுவாங்க? முருகரை வந்து முருகர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அது அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்ற மாதிரி இருக்கு உங்களோட பாயிண்ட். அந்த ஓட் பேங்க்குக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற பாயிண்ட்டை நீங்க வந்து சொல்லவே முடியாது. அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க சார். உங்க இன்டர்பிரேஷன்ஸ்க்கு பதில் சொல்றதுக்கு இயலாது. காரணம், அங்க சொல்லப்பட்ட கருத்துக்கு தான் பதில் சொல்ல முடியும். நீங்க 1000 இன்டர்பிரேட் பண்ணலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடணும்னு சூசகமா சொன்னீங்க. திமுக காரன் நேரடியாக பல இடத்துல சொல்லிட்டு இருக்கான், பல அரசு விழாக்கள்ல பேசுறாங்க. முதல்ல சார், அரசு விழாக்கள்ல ஒரு எதிர்கட்சியோ இல்ல துதிப்பாடுற வேலையே இருக்கக்கூடாது. அரசு விழாவை பொறுத்தவரை அரசு பிரதமர் கலந்துருக்க அரசு விழாலாம் பாத்துருக்கீங்களா? பிரதமர் கலந்துருக்க அரசு விழாலாம் பாத்துருக்கீங்களா? பிரதமர் அரசு விழா பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல பேச சொல்லுங்க. பாவம் காங்கிரஸ்காரர்களுக்கு விழித்து எழுவாங்க, ஒரு 4 குள்ள தூங்குவாங்க. காங்கிரஸ் கட்சிகளுடைய வாடிக்கிறது. நான் சொல்றது ஒரு விஷயம் சார், முருக பக்தர் மாநாட்டுல இந்துக்கள்ல ஒற்றிருந்து வாக்களிக்கணும்னு சொல்றாங்க. அதுல என்ன நீங்க தவறு கண்டுட்டீங்க சார்? வாக்கு பத்தி அங்க எதுக்கு சார் பேசணும்? அது பேசக்கூடாது சார். சார் வாக்கு பத்தி அங்க எதுக்கு சார் பேசணும்? பேசக்கூடாது சார். ஒரு மனித வாழ்க்கை பத்தி பேசுறீங்கன்னா அது அரசியலுக்கு தானே சார் வழிவகுக்கும். யாருடைய எந்த கட்சி நடத்தக்கூடிய அரசியல் ஆட்சிக்கு வரணும்ன்றது முடிவு பண்ணக்கூடியது ஓட்டு. அந்த ஓட்டை வந்து நீங்க இந்துக்கள் வந்து இங்க இருந்து சேர்ந்து போடுங்கன்னு சொல்றீங்களே, அது அரசியலுக்கு சம்பந்தமே இல்லைன்னு எப்படி சார் சொல்றீங்க? கோர்ட்டுக்கு வந்து தெரியாதாது? ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடாதா சார்? நாங்க திமுக பேசணுமா சார்? திமுக பேசணுமா, காங்கிரஸ் பேசணுமா, இல்ல கூட்டணி கட்சியை பத்தி பேசணுமா? மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு சார். நீங்க எப்படி அரசியலாக்கப்படும்? நாங்க விழிப்புணர்வு பண்றத நீங்க அதை அரசியல் என்று சொன்னால் அதுக்கு நாங்க வட தமிழ்நாட்டில் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு குழந்தை ருத்ராட்சம் அணிந்து செல்லவில்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் அண்ணாமலை வந்து அந்த இடத்துல பேசக்கூடிய தேவை என்ன? இந்துக்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரியே அந்த மாநாட்டில் வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்கிறீங்க சார்? நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்ல, அப்படின்னு இருக்கு. நீங்க களத்துல பாக்குறீங்களா? இப்ப சொல்லிடுங்க, இந்துக்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல ஒரு வினாடி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து இந்துக்களுக்காக மட்டும்தான் பேசுவோம், இது இந்துக்களுக்கான கட்சி, சிறுபான்மை மக்களுக்கு நாங்க எங்கேயுமே நின்னதில்லைன்றது மாதிரி ஒரு போர்வையை பாவம் இந்த பாவப்பட்ட காங்கிரசும் எங்களை பரிதவிக்க விட்ட திமுகவும் இந்த ஒரு ஸ்டாண்ட தொடர்ந்து அவங்க இந்தியாவில வச்சு இன்னைக்கு மாண்டு போனார்கள். திமுகவை ஓட விரட்டக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஏமாத்து வேலைகள் செல்லாத பிரதர். நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். நீங்க தொடர்ந்து இந்துக்களுக்கான விஷயத்தை மட்டும்தான் தமிழ்நாட்டுல பேசுறீங்க, இந்துக்களுக்கான மாநாட்டை தான் நடத்துறீங்க, ஏன் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவ நடத்துறீங்க கேட்கலாம். நாங்கள் சொல்லக்கூடிய பதில், ஒரு குறிப்பிட்ட மதம் இங்க தொடர்ந்து கார்னர் செய்யப்படுது. எந்த விஷயமா இருக்கட்டும், இந்துக்களை இலக்காரமா பேசுறதும், இந்துக்கள் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை கேவலப்படுத்துறதும், ஒரு திருமண விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் செல்லக்கூடிய நேரத்துல இந்துக்கள் நடத்தக்கூடிய விஷயங்களை தானே சார் கேவலப்படுத்துறீங்க? நீங்க 2 குழந்தை இருக்கு, ஒரு நலிவடைந்த குழந்தைக்கு தானே சார் நம்ம ஊட்டச்சத்து கொடுப்போம். நல்லா இருக்க குழந்தை ஒண்ணு இருக்கு, நலிவடைந்த குழந்தை ஒண்ணு இருக்கு. யாருக்கு அதிகமா ஃபுட் கொடுப்போம்? இந்துக்கள் வந்து நலிவடைந்து போயிருக்காங்க. இந்துக்களுக்கு பெரிய அளவுல அநீதி ஏற்படுதுங்க. சிட்டிங் எம்பியா இருக்கவங்க, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கவங்க, மக்கள் பிரதிநிதியா போறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷம், கடந்த 10 தேர்தல்களா திமுக கூட்டணி தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஒண்ணு இன்னொன்னு இப்ப ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம், நீங்க சொல்றது வந்து சரிதான். இப்ப வந்து இந்துக்களை வந்து நலிவுபடுத்துறாங்க, இந்துக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க. ஒரு கிறிஸ்துவ சகோதரர் கூப்பிட்டு நீ சிம்பிள் போடாதன்னு சொல்ல முடியுமா? ஒரு இஸ்லாமியரை கூப்பிட்டு நீ தொப்பி போடாதன்னு சொல்ல முடியுமா? ஆனா இந்த கயவர்கள் நீ கயிறு கட்டாத, பொட்டு வைக்காதன்னு சொல்லும் போது
அகந்தை ஏற்படுதானே சார் செய்யும். சார் மத அடையாளங்களோட பள்ளி கல்லூரிகளுக்கு போகும்போது சார் மத சார்பற்ற நாடு இந்தியான்றத பள்ளி கல்லூரியில சொல்லி கொடுக்காம வேற எங்க சார் சொல்லி கொடுப்பீங்க? என்ன சொல்றீங்க? மத சார்பற்ற நாடு அப்படின்றத பள்ளி கல்லூரியில வந்து சொல்லி கொடுக்காம வேற எங்க சொல்லி கொடுக்கிறது? எண்ணங்கள்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிச்சு இப்ப மக்களுக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். இல்ல வெளிப்படையா தெரிஞ்சது. ஒரே நிமிஷம். இவங்களுடைய பகுத்தறிவு நாடகம் இதெல்லாம் ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹரி ஒரு சின்ன டேட்டா. இப்போ நீங்க வந்து ஒரு பிரபலமான கோயில், தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரபலமான கோயிலுக்கு இன்னைக்கு போய் பாருங்களேன். ஒரு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணாம நீங்க வந்து கோயிலுக்கு போய் பாருங்களேன், குறைஞ்சபட்சம் 3 hours வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி பல கல்யாணங்கள், பல திருமணங்கள்ல வந்து மந்திரம் ஓதி தான் வந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கல்யாணத்துக்கும் திராவிட கட்சிகளை சார்ந்த நிறைய பிரமுகர்கள் வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு அச்சம், அப்படியே வந்து ஒரு நெருக்கடி இருக்கு இந்துக்கு அப்படின்னு சொல்றதுதான் பிரச்சனை இங்க. அதாவது என்னோட பதில நீங்க உள்வாங்கல. அதாவது என்னன்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க அட்டூழியம் பண்றாங்க சார். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அட்டூழியம் செய்யும் போது அதை அடக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு சார்? எதிர்கட்சி எங்க தான் சார் இருக்கு. நாங்க தான் சார் பண்ணணும். கண்டிப்பா ஹரி, நீங்க அது ஒரு அரசியல் மாநாட்டுல பேசியிருந்தா பிரச்சனை இல்ல. அரசியல் மாநாட்டுல நீங்க இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லி பேசியிருக்கலாம். எப்படி வந்து திமுகவுக்கு வந்து சாமி இல்லன்னு எப்படி திமுக வந்து சொல்றாங்களோ, அதே மாதிரி சாமி இருக்குன்னு சொல்றது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. நீங்க அது வந்து அப்பட்டமா எல்லாரும் முன்னாடி சொல்லலாம். ஆனா அரசியல் மாநாட்டுல வந்து அரசியல் பேசியிருக்கணும். முருகர் மாநாட்டுல ஏன் அரசியல் பேசுனீங்கன்றதான் பாயிண்ட் சார். திரும்பவும் ரொம்ப விளக்கமா சொல்றேன், பார்த்தவங்களுக்கும் தெரியும். அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன். அங்க அரசியல் பேசப்படவில்லை. சரி சார் அதாவது ஓட்டை பத்தி பேசிட்டு அரசியல் பேசுறது புரிதலை நினைச்சா உண்மையில ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க புரிதலை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. வாக்கு வங்கிய பத்தி பேசிட்டு அரசியல் பேசலன்றீங்களே, அரசியல் பேசலன்றீங்களே சார். டாபிக்குள்ள வாங்க, ஏதாவது சம்பந்தமா பேசுறீங்களா? ஒரு பாயிண்ட் உருப்படியா சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. ஹரி வர விஜய் வேடிக்கை அரசியலை வேடிக்கை அரசியலை நாங்கள் வேடிக்கை பார்த்து ஒரே பாயிண்டே இல்லாம பேசினீங்க. நீங்க வந்தாலே என்ன பேசுறீங்க நீங்க? ஓட்ட பத்தி பேசுற அரசியல் பேசுறீங்க. அப்ப உங்க புரிதல் அடிப்படை புரிதல் இல்லாம தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஓட்ட பத்தி பேசிட்டு அரசியல் பேசுறீங்க, ஓட்ட பத்தி பேசிட்டு அரசியல் பேசுறீங்க. அப்ப உங்க அரசியல் புரிதல் விஜய் ஒரு நிமிஷம். இல்லாத காங்கிரஸ் பத்தி பேச நீங்க தமிழ்நாட்டுல மூணாவது பெரிய கட்சி. எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு உங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கும் அருகதையே இல்ல. எங்க கட்சி பேர சொல்றீங்க, உங்களுக்கு அருகதை இல்ல. சும்மா விஜய் ஒரு நிமிஷம் இருங்க. ஹரி வார்த்தையில அளந்து பேசுறோம், வார்த்தையை அளந்து பேசுறோம். ஒரே நிமிஷம், வார்த்தை அளந்து பேசுறோம் தம்பி. தனிப்பட்ட முறையில போயிடும். ஹரி ஒரு நிமிஷம், ஹரி ஒரு நிமிஷம். புரோக்கர் வேர்ட்லாம் இங்க பயன்படுத்த வேண்டாம். ஒழுங்கா பேசுங்க தம்பி, ஒழுங்கா பேசுங்க. ஒரே நிமிஷம் சரிங்களா? அதாவது வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தம்பி. பொது மேடையில பேசுறீங்க. அவர் மன்னிப்பு வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி வார்த்தைகளை அனுமதிக்க முடியாது சார். அதாவது உங்களோட சப்ஸ்டாண்டிவ் நரேட்டிவ் எல்லாம் இங்க வைக்காதீங்க. புரோக்கர்ன்ற வார்த்தையெல்லாம் அவாய்ட் பண்ணனும். அது அனுமதிக்க முடியாது. உங்க மாதிரி தரம் இல்லாம பேசுறதுலாம் நாங்க ஆளு கிடையாது. நீங்க பேசுறது தரம் இல்லாம இல்ல. அவர் பேசுறது கடும் கண்டனத்து இருக்குது. அவர் அதை அவரை நான் பேச விட மாட்டேன். அடுத்து நான் கண்டிப்பா அவரை பேச விட மாட்டேன். சரி விஜய், பாயிண்ட்க்கு வந்துருங்க. இப்போ அண்ணாமலை பேசி இருக்கக்கூடிய விஷயம், வட தமிழ்நாட்டில் பள்ளிக்கு ஒரு குழந்தை ருத்ராட்சம் அணிந்து செல்ல முடிவதில்லை, நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து தொந்தரவு செய்யப்படும் போது நம்ம வந்து அதை கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தமிழ்நாடு ஆன்மீகம், இலக்கியம் அனைத்தும் வெவ்வேறு ஆக்கப்பட்டிருக்கு, அது வெவ்வேறு கிடையாது, அதை நம்ம வந்து எடுத்து சொல்லணும் அப்படின்றத அண்ணாமலை வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன். பவன் கல்யாணோட பேச்சு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பவன் கல்யாணோட பேச்சு வந்து அவர் வந்து அடுத்து அவர் எப்படின்னா பாஜகவோட ஆதரவுல எப்படின்னா முதலமைச்சர் ஆகணுன்ற மாதிரி பேசின மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப அறிவியலுக்கு புறம்பாக ரொம்ப தவறான விஷயங்களெல்லாம் பேசியிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. பர்செப்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், இல்லை இல்யூஷன் சொல்லலாம். இவங்க 90கள்லேருந்து 80கள்லேருந்து இவங்க கிரியேட் பண்ணோம் நினைக்கிற இல்யூஷன் என்னன்னா, இந்துக்கள் வந்து அச்சுறுத்தல். ஆனால் உண்மை என்னன்னா அது மாதிரி எங்குமே கிடையாது. இந்த இல்யூஷனை தான் கிரியேட் பண்ணோம் தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணி தான் இவங்க இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ரத யாத்திரை நடத்துறாங்க. இருங்க தம்பி, இருங்கப்பா. இந்த மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு இல்யூஷனா இல்லையா நான் சொல்றேன். தெரிஞ்சா பேசுங்கப்பா.
உங்களை மாதிரிலாம் நான் ஹரி, ஒரு டேட்டாவோட நிமிஷம். பேசுறேன்பா. இன்னும் 2 பேர் உங்களை பேசணும், மாதிரி ஒரே இல்லப்பா, நிமிஷம். இருப்பா. உங்களை மாதிரி இல்லப்பா தம்பி, நான் டேட்டாவோட சொல்றேன் இருங்க. ஹரி, ஒரு எவிடன்ஸோட நிமிஷம். டேட்டாவோட பேசுறேன் இருங்க. ஒரு நிமிஷம். எவிடன்ஸோட டேட்டாவோட பேசுறேன் இருங்க. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது இருங்க. சொல்லுங்க. நான் சொல்றேன். அதாவது இவருக்கு பேசும்போது கூட சொன்னாரு தேர்தல் பிரச்சாரம். ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது 2023க்கும் 2024க்கும் இந்தியாவில் வெறுப்பு பிரச்சாரம் 270% அதிகரிச்சிருக்கு. அதில் பெரும் பங்கு பிரதமருடையது. அதாவது ஒரு ஊரில் போயிட்டு பிரதமர் சொன்னார் எலெக்ஷன் அப்போ, அதாவது நீங்கள் என்னது அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள்பவர்கள் வந்து நாட்டை எடுத்துப்பாங்க, அவங்க எல்லா சொத்தையும் பிடுங்கிப்பாங்கன்னு. அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் EACPM எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் PM அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க வந்து அதிகமாக பிள்ளை பெற்றுருக்காங்க. ஆனால் என்னென்னா அதுக்கப்புறமேட்டு இந்த பீப்புள் ஃபவுண்டேஷனு பல அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் நிரூபிச்சிட்டாங்க. அதாவது வந்து இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டு கணக்கு படி பார்த்தோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. 0.2 அந்த ரேஞ்சு 0.2, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் 1.9னா 2.1 இப்படி தான் இருக்குன்றது இவங்க சொல்கிற பொய் விஷயங்கள் எல்லாமே முறியடிச்சிட்டாங்க. இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. இவங்க தொடர்ந்து என்னன்னா இந்த இல்யூஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்க்குறாங்க. இங்கே இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. இவங்களோட அரசியல் லாபத்துக்காக இதை தொடர்ந்து பேசுகிறாங்க. இன்னொன்று வெளிப்படையாகவே அந்த தம்பி ஹரிஹரனாக இருக்கட்டும், சரவண பெருமாளாக இருக்கட்டும், அந்த இதில் பேசுகிறவங்க பலராக இருக்கட்டும் வெளிப்படையாகவே மதவாதத்தை பேசியிருக்காங்க. சார் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, ஏன் நீங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டியதானே? ஏன் நீங்கள் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டியதானே சார்? ஏன் நீங்கள் குஜராத்லேயோ இல்லை மற்ற மாநிலங்களையோ தமிழ் கடவுள் முருகனை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியதானே? நீங்கள் மற்ற மாநிலங்களில் தமிழ் கடவுள் முருகனை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியதானே சார்? இன்னைக்கு வந்து இங்கே வந்து முருகனை பற்றி பேசின திரு பவன் கல்யாண் அவர்கள் எதுக்கு ஆந்திராவில் எடுத்துகிட்டு போய் முருகனை எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் தமிழ் கடவுள் முருகனை எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம், தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் அங்கே பிரதானமாக்குறோம் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லலை? இவங்க எல்லாமே இன்னொன்று ஹிந்துவில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு கட்டுரையே வந்தது சரிங்களா. என்னன்னா ஆந்திராவில் இருக்கிற இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே இந்த மதத்துக்குள்ளே ரொம்ப ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. அது உள்ள பேசணும், டீட்டெயிலாக பேசணும், அது மாறி போயிடும் சரிங்களா. அதாவது வந்து இந்த ஆந்திராவோட பாலிடிக்ஸே ஃபுல்லாக ரிலிஜன் ஓரியன்டாக ஷிஃப்ட் ஆகின்னு போயிட்டு இருக்கு சரிங்களா. ஏன் அனைவரும் அர்ச்சகராகலாம்ன்ற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இந்துக்கள்னு சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க இது எதுவுமே ஏத்துக்காம இந்த விஷயங்களை பேசுறீங்க. அதுவும் அந்த தம்பி பேசினாரு. தம்பி பேசும்போது சொல்றாரு இந்த பள்ளி மாணவர்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதாவது வந்து அரசு ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியில, அதாவது கல்வி நிலையங்கள்ல சரிங்களா, கல்வி நிலையங்களில் மாணவர்கள் எதிர்கால மாணவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வளமாக்கணுன்ற ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் ஒரு ரெக்கமெண்டேஷனை போடுறாங்க. இவர் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, ஏதோ ரோட்டில் போனவங்களெல்லாம் மத அடையாளத்தை அவுக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி யாராவது எங்கேயாவது பேசுனாங்களா? இது மாதிரி பொய்யாக பேசுவாங்க. இவங்க என்னன்னா ஃபால்ஸ் நெரேட்டிவ், இந்த பொய்யான விஷயங்களை பொய் பிரச்சாரங்கள் மூலமா மக்கள்கிட்ட பிரிவினையை ஒற்றுமைக்கு எதிரான விஷயங்களை தூண்டுற வேலையை தான் இங்கே பார்த்துருக்காரு அவர். சார் சரவண பெருமாள் சார், உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து வச்சுருந்தாங்க. உங்களுடைய குறுக்கீடும் நடுவில் இருந்துச்சு. பள்ளி கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரியான மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி தான் சொன்னாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி மத அடையாளங்களை பறிக்கிறதோ இல்லை இந்துக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இங்கே பண்ணப்படலை அப்படின்னு ஒரே ஒரு இது. இந்த கர்நாடகாவில் யார் மத அடையாளங்களுக்கு எதிராக இது பண்ணது, அதுக்கப்புறம் யார் இந்த 1991 வர்ஷிப் ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறது, யார் இந்த என்னது காசியில் இது சம்பலில் மத பிரச்சனைகள் இது மாதிரி எல்லா விதங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் பண்ணுறது யாருன்னு திரும்பி பாருங்க. சார் சரவண பெருமாள் சார். சார் அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒன்று சொன்னார், ஜிஎஸ்டி போடுறாங்க கோயில்களில் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ரூலிங்கே வந்துச்சு 2023. அது வந்து இப்போ மத்திய அரசாங்கமும் வந்து ஆல்ரெடி அதை அனலைஸ் பண்ணி அது கிடையாதுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பெஷலாக சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வந்து ரிலீஜியஸ் டொனேஷன் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் cannot be taxed. அதாவது ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் கிடையாது, மந்திரம் ஓதுறதுக்கோ, அதாவது அங்கே போய் பூஜை டிக்கெட் கொடுக்குறாங்க பாரு, அதுக்கெல்லாம் பிரசாதத்துக்கோ அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸு, கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மண்டபங்கள், கல்யாண மண்டபங்கள், தங்குவதற்கான மண்டபங்கள், அதெல்லாம் வந்து சர்வீசஸில் வருது. ஸோ அதை வந்து ஜிஎஸ்டியில் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மலை மேலே ஏறுது பஸ்ஸு ஒரு கோயிலில், மருதமலை கோயில் பல கோயிலில் இது பழனிமலையில் இதுவே போட்டிருக்காங்க. நம்ம அந்த அதுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குது, ஜிஎஸ்டி. இதுதான் உண்மை. அதாவது மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். இப்போது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் பெகல்காம் அந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு ஏன் நன்றி தெரிவித்தார்கள்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிந்தூர் பகல்காமில் என்ன நடந்தது, அங்கே வந்து தீவிரவாதிகள் நீங்க இந்துக்களா நீங்க முஸ்லிம்களா அப்படின்னு கேட்டுதான் அரசு மறுக்கலாம் கிடையாது. எல்லா உலகத்துல நான் சொல்றேன், ஏன் இத வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஐநா சபை வரைக்கும் இந்த பிரச்சனை போச்சு. அதை வந்து அவங்க உன்னிப்பா கவனிச்சு இந்த மாதிரியான இஷ்யூ நடந்ததுன்னு தான் சொல்லிட்டாங்க. நீங்க வந்து இதை மத்திய அரசாங்கம் வந்து மறுக்கலன்னா சொல்ல, எல்லா இடத்துலயும் ஏன் ராஜ்நாத் சிங்கே ஒரு பேட்டியில தெளிவா சொல்லிட்டாரு. ஆகையினால இது இந்துக்களா இல்லையான்னு கேட்டுதான் அவங்க கொண்டாங்க. அதற்கு வந்து இந்த இந்து மாநாட்டில் வந்து ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்றது, அங்க வந்து மதுரை மாநாட்டில் ஒற்றுமையாக, ஏன்னா வன்னியராஜன் அவர்கள் வந்து RSS தலைவர் வன்னியராஜன் அவர்கள் வந்து இந்துக்கள் ஒற்றுமை, நம்ம ராஜேஸ்வரி சகோதரி முஸ்லீமையும் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அதுல ஒரே ஒரு முஸ்லிம் மட்டும்தான் அந்த குதிரை யாரு இந்திய பிரஜைகள் அப்படின்னு நீங்க பாக்கலையா? அவன் கேட்டு சுட்டவன் வந்து நீ இந்துவான் கேட்டு சுடுறான்றது வேற விவாதம் மாறிடும். இல்ல சார், பகல்காம் பத்தி பேசுறோம், பகல்காம் பாயிண்ட்ல இருக்கு சார். அதற்கு விளக்கங்கள்லாம் 300 ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் யாரு, இதுக்கு சதித்திட்டம் தீர்த்தியது யாருன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். பிரதமர் வந்து இந்துன்றதுக்காக தான் வந்து பதில் அட்டாக் கொடுத்தாரா? அப்படி கிடையாது, இந்திய பிரஜை தான கொடுத்தாரு. கேட்ட கேள்வி இந்திய பிரஜை தான கொடுத்தாரு. மதுரை மாநாட்டுல வந்து இதற்கு நன்றி தெரிவித்தார்கள். அங்க வந்து இந்து ஒற்றுமை தேவை, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றதுக்காக தான். அது பாயிண்ட் நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் இப்ப வன்னியராஜன் அவர்களுக்கு ராஜேஸ்வரி அவங்க சொன்னாங்க இல்லையா, வன்னியராஜன் அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காரு, ஒரு குடும்பமாக ஒருங்கிணைந்து நீங்க வந்து இந்துக்கள்லாம் ஒருங்கிணையணும், ஜாதி பிரச்சனைகளால பிரிந்து இருக்கிறாங்க இந்துக்கள் அப்படின்ற தெளிவுபடுத்தி, இந்துன்றது ஒரு குடும்பம், ஜாதியினால பிளவுபடாதீங்க வன்னியராஜன் தெளிவா பேசியிருக்காரு. காடேஸ்வர சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து என்ன சொன்னா, கந்தசஷ்டி கவச்சங்களை கூடி பாட வேண்டும். இதெல்லாம் தான் ஆன்மீக ரீதியான வலியுறுத்தல். இதுக்கு நிறைய நீங்க நிறைய எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, பல மாநிலங்களுக்கு வந்து பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க ஒரு முருக பக்தர். நீங்க சொல்லுங்க சார், அங்க வந்து ஓட்டு போடுறது அப்படின்ற விஷயத்த வந்து பேசுறது பொலிட்டிக்கலா இல்ல சிம்பிளா ஆமாவா இல்லையா? நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்தவரு, முருக பக்தர், நீங்க சொல்லுங்க. அது நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன், சொல்லுங்க. அதாவது முருகர் மீது சத்தியம் செய்து நீங்கள் இவர்களுக்கு தான் ஓட்டு போடணும், பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் அங்க சொல்லல. சரி, புரியுதுங்களா? முருகர் மீது நீங்கள் வந்து பக்தி வைத்து இந்துக்கள் அனைவரும் இந்துக்கள்லாம் இந்த இது கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லல. இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கலாம்ல. ஓட்டு போடுங்கன்னா நாங்க சொன்னோம். நான் அதுக்கு தான் ஏற்கனவே ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்லல சார். முன்னாடியே 98ல இருந்து அரசியல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, இந்துக்களோட ஓட் பேங்கை இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது பொலிட்டிக்கல் இல்லையா? ஏன் தவறு என்ன இருக்கு? இப்போ விடுதலை அரசியல் பேசியிருக்காங்க ஒத்துக்குங்க. இப்ப விடுதலை நான் ஒரு வெளிப்படையா சொல்றேன், சிந்தனை செல்வன் எம்எல்ஏ இந்த கடலூர் பகுதியில் இருக்க ஒரு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார். அவர் வந்து ஒரு மேடையில் என்னை பற்றி இந்த தமிழ் கடவுள் முருகன் சொல்லும்போது அவர் வந்து சொன்னார், இவர் தமிழ் கடவுளை ஆதரிப்பு. அண்ணன் சொன்னார், நம்ம நண்பர் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன் தமிழ் கடவுளை பவன் கல்யாணம் ஆந்திராவில் கொண்டு போக முடியும்? ஆந்திராவில் இருக்காங்க. அங்கே நரசிம்மரும் வந்து வெங்கடாச்சலபதியும் அந்த பகவதி அம்மன் தான், பாக்யலட்சுமி அம்மன் தான் முக்கியம். ஏன்னா பாக்ய நகரம் தான் ஹைதராபாத் அப்படின்றத இது பிரச்சனைகள்லாம் உருவாச்சு. உங்களுக்கு தெரியும், ஏன் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கடவுள் பிரசித்தமா இருக்காங்க. நரசிம்மர் தான் மெயினான இது கடவுள் அங்க வந்து. அதெல்லாம் பாக்யலட்சுமி அம்மா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மொழி, அதையும் வச்சுக்கணும். ஏன்னா மொழி பத்தி அந்த மாநாட்டுல வந்து பேசுறேன். அதை தான் நான் கேட்கிறேன், நண்பருக்கு என்ன கேட்கிறேன்னா, நான் ஒரு விவாத மேடையில அதான் கேட்டேன். இப்போ நான் இந்தி பிரச்சார சபாக்கு தான் போயிட்டு வரேன். அங்க என்ன போட்டிருக்கேன் போர்டு கீழே, this is under Parliament Act of 1960 Hindi has been propagated through this அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. நீங்க ஏன் இவ்வளவு வருஷமா திமுக வந்து பல தடவை நீங்களே சொன்னீங்க, தொடர்ந்து 11 முறை வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வந்து ஆட்சியில் இருக்கிறான்னு சொன்னீங்க. இவ்வளோ தடவை இருக்கீங்க, இவ்வளோ எம்பிக்கள் போறீங்க, 2 தடவை போயிட்டீங்க, 2019 போனீங்க, இப்பயும் போயிருக்கீங்க. நீங்க ஏன் பார்லிமெண்ட் ஆக்ட் பிரகாரம் 1960 பிரகாரம் தமிழ் பிரச்சார சபாக்களை ஏன் உருவாக்கவில்லை? நான் இதை மேடை மூலமாக இது தமிழ் கடவுளுடைய முருகனுடைய அறிவு தமிழ், அழகு தமிழ்னு இருக்கு. மதம் சார்ந்து பேசிட்டு இருக்கோம், மொழி சார்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் பிரச்சார சபா தமிழ் பிரச்சார சபா தமிழ் பிரச்சார சபாக்கள். ஆனா வந்து நான் ஒண்ணு சொல்றேன் இந்த மேடையில உங்களை வச்சுக்கிட்டு,
கண்டிப்பாக இதற்கான புள்ளியையும் கோடையும் ரோடையும் நான் போடுவேன். கண்டிப்பா தமிழ் கடவுளோட 2026 கண்டிப்பா கண்டிப்பா ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லுங்க. முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் நான். ரெண்டாவது இந்த சிந்தூர் ஆபரேஷனை பத்தி சொல்லிட்டேன் நான். அதாவது நாங்க வந்து இந்து தர்மம் அப்படின்னு சொல்லும் போது வந்து நாங்க யாருக்குமே எதிரிகள் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், அது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேள்வி பத்திலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார் இஸ்ரேல் இவ்வளவு பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்து இத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்ற டேட்டாலாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க உங்களோட இந்துக்களை பத்தி மட்டும் பேசவே இல்லையா சார்? சுப்பிரமணிய சாமி ஐயா சார் அண்ணாமலை பேசியிருக்காரு சார். சார் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க டிஸ் சொல்லுது சார். எதுக்கு சார் அத போய் அந்த இடத்துல பேசி அவங்க வந்து இவ்வளவு இருக்காங்க நம்ம இவ்வளவு இருக்கணும் அவங்களோட போட்டி போடுறீங்க நீங்க? இஸ்ரேல் எல்லாம் விட்டுருங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இவங்க ஒரு டேட்டா எலெக்ஷன் அப்போ எருமாட்ட இருங்க சார் நகைய புடிங்க பிரதர் இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு தான் வருவேன், பாரத் ஜோடோ யாத்திராக்கு தான் வருவேன். அப்போ வந்து நீங்க வந்து டிஸ் சொல்லுது இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பாரத பிரதமர் அந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு நான் அதிகம் பெற்றவர்கள் அவங்க சொத்துக்களை எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ரீதியான போக்கை வந்து நீங்க வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் தான் சொல்றாரு. இது இன்ஹெரிட்டன்ஸ் லால இருக்கு, அது தனிப்பட்ட விவாதமா போயிடும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அவன் பார் அவன் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? சார் இவரே சொன்னாரு, நீங்க இந்துக்கள் பத்தியும் முருகர் பத்தி மட்டும் பேசியிருந்தீங்கன்னா யாருமே இந்த மாநாட்டை வந்து எந்த விஷயத்திலயும் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். அம்மா உணவகம் வந்தது சார். சரி, அம்மா உணவகத்துக்கு முன்னாடி ராமன் சிங் சத்தீஸ்கர்ல ஆட்சி செய்தார். எனக்கு நல்லா தெரியும். 3 ரூபாய்க்கு வந்து சப்பாத்தி 4 சப்பாத்தி சப்ஜி கொடுப்பாங்க. ராமன் இது வந்து உணவகங்கள்ல இருந்தது. அங்க முட்டையும் கொடுத்தாங்க. முட்டை வேணுங்களும் கேட்டு வாங்கிக்கலாம். சரி, இதே சத்தீஸ்கர்ல இவர் சொல்றாரு வடக்குல வந்து முட்டையை கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் வந்து அந்த உணவை இவங்க வந்து கட்டுப்பாடு கொண்டு வராங்க. அவரு சொன்னது வந்து ஸ்கூல்ல சொன்னார் சார். எங்க இருந்தாலும் சரி சார், அதாவது வடக்குன்னு சொல்லும் போது வந்து நீங்க முட்டையே பயன்படுத்த விட மாட்டாங்க அப்படி சொல்லல. அப்படின்னு அர்த்தம் தான் அவர் சொன்னது தெளிவா. மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது சிவராஜ் சிங் சௌகான் denies taking eggs. அவரு எடுத்துக்க மாட்டார் சார். ஏங்க ஸ்கூல்ல மிட் டே மீல்ஸ்க்காக பேசினது சொல்றாங்க. இது மாதிரி நீங்க அத மாத்தி ஒப்பிட்டு சொல்லல. அவர் ஸ்கூல்ல பத்தி பேசுறாரு. இல்ல இங்கேயுமே இல்ல நான் சொன்ன தெரியும் சார். அது என்ன சார் denies taking egg ன்னா சொல்லிருக்காரு. அவரு வந்து யாரு எடுத்து தனிப்பட்ட விஷயத்தை சொல்றாங்க. அங்கன்வாடில மிட் டே மீல் ஸ்கீம்ல போபாலுக்கு வாங்க சார், நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டு ஃப்ரீயா சார் 2015ல ஃப்ரீயா கொடுத்து சார். வாங்க சார் போய் பாருங்க சார். முட்டை போறாங்களா? ராஜேஷ் வெயிட் பண்றாங்க. ராஜேஷ் பேசுறாரு. இல்ல நான் அத முடிச்சிரேன். அந்த பாயிண்ட்க்கு முடிச்சு. இப்ப அண்ணன் நம்ம பிரதர் சொன்னாரு, இந்துக்கள் ஓட்டு கேக்குறாங்க, இந்துக்களை வச்சுக்கிட்டு அப்படின்லாம் சொல்றீங்க. நீங்களும் அதை பத்தி சொல்றீங்க, கோர்ட்டு சொல்லியிருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதா மாநாடு நடத்தப்பட்டு இப்ப ராகுல் காந்தி ஐயா அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரான்றது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போனார். பாராட்டுறேன். ஆனா வந்து அங்க போகும்போது பாரத் ஜோடோ யாத்திரான்றது என்ன அர்த்தம்? அதுக்கு அனைத்து இந்தியர்களும் ஒருங்கிணைக்கிறது தான். அந்த பாரதியர்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் அது அந்த யாத்திரை போகுது. சரி, அங்க போய் ஓட்டு கேட்டாரா இல்லையா சார்? இட்ஸ் a political stunt. நீங்க என்ன பேசுறீங்க? அது வந்து முழுக்க அரசியல் சார்ந்து நடத்தப்பட்ட அப்ப நீங்க என்ன சார்? அது முழுக்க அரசியல் சார்ந்து பாரத் ஜோடோ யாத்திரா வந்து அரசியல் சார்ந்து நடத்தப்படுது. புரிஞ்சு தான் பேசுறாங்களா சார்? பொலிட்டிக்கல் சார் நீங்களே நடத்துங்க சார். நீங்க செஞ்சா இந்த முன்னாடி நாங்க செஞ்சா அது வந்து இல்ல சார், நீங்க வந்து நீங்க மாத்தி சொல்லாதீங்க சார். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீங்க மாத்தி சொல்ல கூடாது. மாநாடு ஒரு நிமிஷம். சரி, நான் ஒத்துக்கிறேன் சார். மாநாடு வந்து ஆன்மீக மாநாடு சார். ஆன்மீக பொலிட்டிக்கல் தான். நடைபாதையே ஒரு அரசியல் நடைபாதை சார். வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபாவை கும்பிடுறது தப்பு இல்ல சார். வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபாவை கும்பிடுறது தப்பு இல்ல. ஆனா வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா பேர்ல ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் யாத்திரான்றது என்ன அர்த்தம் சார்? பாரத் ஜோடோ யாத்திரா இந்தியா ஃபுல்லா நடைபெற்ற ஒரு அரசியல் யாத்திரை தான் சார். முருகர் மாநாடு அரசியல் யாத்திரை சார். அரசியல் நோக்கி பயணம் போறதும் அவர் ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் தப்பான ஒப்பீடு கொடுக்குறீங்க. இல்ல இல்ல ஒரு ராஜேஸ்வரி வெயிட் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம், ராஜேஸ்வரி வெயிட் பண்றாங்க. ஒரு டேட்டா மட்டும் நான் சொல்லிறேன் ப்ளீஸ். இவரு பேசினார்ல ஒரு நிமிஷம் ராஜேஸ்வரி சார், ஒரு நிமிஷம். நீங்க என்னோட நேரத்தை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ராஜேஸ்வரி நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க குறுக்கீடு நிறைய இருந்துச்சு, அதுல இருந்து ஆரம்பிங்க.
சொல்லுங்க ராஜி, சொல்லுங்க. முதல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சரவண பெருமாள் சார் சொல்ற மாதிரி எங்க எதை பேசணும், பாரத் ஜோடோ யாத்திரைக்கும் ஒரு முருகபக்தர்கள் மாநாடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும் அதன் தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சுக்குமான ஒரு தெளிவு முதல்ல வேணும். ஒண்ணு. திராவிட முன்னேற்ற கழகம் இதை பார்த்து பயப்படுறதுக்கோ இல்லது இதை பார்த்து நாங்கள் அஞ்சவோ இல்லை. ஏன்னா நீங்க எதன் கீழே எதை பேசியிருக்கீங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மேலும் ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை வந்து ருத்ராட்சம் போட்டு போறதும் கயிறு கட்டுற பழக்கமும் அந்த அளவுக்கு சரியான ஒரு பழக்கமா அப்படின்னா அது கிடையாது. இங்க ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒரு கயிறை வச்சுட்டு ஸ்கூல் போற பிள்ளைங்க அந்தந்த கேஸ்டுக்கு அந்தந்த கயிறை போட்டு அங்க எவ்வளவு பிரச்சனைகள்லாம் பல காலகட்டங்களுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, மாணவர்களுக்குள்ள ஜாதி மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, நம்ம ஒற்றுமையோட இருக்கணும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மதம் ரீதியான விஷயங்களை தள்ளி வைப்போம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து தான். அதை வந்து நம்ம இங்க யாரையுமே புண்படுத்தல, இந்துக்களை யாரும் புண்படுத்துறதுக்கு இங்க முன்னடைப்பா வரல. ஏன்னா இந்துக்களை புண்படுத்துறது யாருன்னா பிஜேபியும் RSS தவிர இந்துக்களை புண்படுத்துவதற்கு வேற யாருமே வேணாம். ஏன்னா ஒதுக்கி வச்சது யாரு? நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? நீ பூஜை பண்ண வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? சமஸ்கிருத மொழியை நீ படிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கு படிப்பு வராதுன்னு யார் சொன்னா? நீ மேல துண்டு போடக்கூடாதுன்னு யார் சொன்னா? இது எல்லா கலாச்சாரமும் இந்துக்களுக்குள்ள திரித்த காரணம் இவர்கள். இந்துக்கள்ங்கிற போர்வையில இந்துக்களை அடிமைப்படுத்துறது இவர்கள் தானே தவிர இந்த மூட நம்பிக்கையிலிருந்து வெளியில வாங்கறதுதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்கள்கிட்ட சொல்லுதே தவிர இந்துக்களை எதிர்க்கல. இந்துக்களை நாங்க பாதுகாக்கிறோம். மேலும் நம்மளை விட சிறுபான்மையா இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம கவனிக்கணும். அதாவது நம்ம பெரும்பான்மையா இருக்கோம், இந்துக்கள் எல்லாம் பெரும்பான்மையா இருக்கோங்கும் போது சிறுபான்மையா இருக்கவர்களை போட்டு நசுக்கிற தன்மைங்கிறது அது அறத்துக்கு எதிரானது, ஆன்மீகத்துக்கு எதிரானது. அது இவங்க முருகபக்தர் மாநாடுல ஒரு இந்துக்களை இப்ப இஸ்லாமிய மன்னனை பத்தி பேசுறாங்க. 60 வருஷமா மீனாட்சி கோயில் பூட்டி கிடந்தது. நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மன்னன் வந்து திறந்து வச்சாரு. நம்ம எல்லாம் அப்படி இருந்திருக்கோம். அதாவது பிரச்சனையே இல்லைன்னா கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்து ராஜராஜ சோழன் கூட தான் போய் எங்க சண்டை போட்டு எடுத்துட்டு வந்தாருன்னா அங்க ராஜராஜனுக்கு சொல்ல எதிராக நீங்க ஒரு மாநாடு போடுவீங்களா? அங்க போய் இந்து தப்புன்னு சொல்லி பேச முடியுமா யாராவது? கொஞ்சமாவது இந்த புரிதல் இருக்கணும். அது அரசர்கள் காலகட்டம். நம்ம இங்க சட்டத்தின் அடிப்படையில கீழே வரும் பொழுது அந்த தெளிவும் புரிதலும் இவர்களுக்கு தெளிவாக இருக்கிறதானா 1% கூட இல்ல. ஏதாவது கேள்வி கேட்டா மாத்தி 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 பேசுறாங்களே தவிர கேள்வியிலிருந்து நழுவி சென்று பேசுகிறார்களே தவிர கேள்விக்கு பதில் சொல்லல. இங்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, RSS கொள்கை என்னன்னா முழுக்க எல்லாரும் இந்துக்களாக மாறணும், அங்க அதற்கு கீழே அவங்க அடிமைகளாக வச்சிருக்கணும். அதற்காக தான் இந்துக்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அப்படி தமிழர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கறதுனா கீழடியில எவ்வளவு ஆராய்ச்சி நடந்திருக்கு? நான் கேக்குறேன். நவம்பர் 27 அறிக்கையை வெளியே வராரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். 24 வந்து எனக்கு இன்னும் வந்து கான்கிரீட் எவிடன்ஸ் வேணும்னு உங்களால பேச முடியுதுல்ல? இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷம் 9 வருஷம் அதை கிடப்புல போட்டு 2 வருஷம் ஆய்வு செஞ்சு சாம்பிளுக்கு காசு கொடுத்தீங்களா? இந்துக்களை தமிழர்களை மாட்டை காப்பாற்றணும் இந்துக்களுக்காக ஓடி வாங்கல கீழடியில் வாழ்ந்தவர்கள் யார்? அங்க எப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா இந்த உலகம்? உங்களுக்கு அங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்க போய் போராடுங்க. இங்க யாராவது அடிச்சுட்டு பிடிக்கிறோமா? இல்லைங்க இஸ்லாமிய தோழர்களும் அல்லது கிறிஸ்துவ தோழர்களும் இந்து தோழர்களும் இங்க அடிச்சுக்கிட்டு யாராவது நின்றுட்டு இருக்கமா? என்னமோ நாங்கெல்லாம் அடிச்சு பிறந்துட்டு இருக்க மாதிரியும் இவங்க அங்கிருந்து ஓடி வந்து எங்களை எல்லாம் புடிச்சு விட்டு ஒரு மாநாடு நடத்துற மாதிரியும் அப்படிதான் இந்த மாநாடு இருந்ததே தவிர இது கொஞ்சம் கூட முருகபக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் வரல சார். சார் ஹரி இல்ல அவர் சொன்ன வார்த்தை தெரியல, அவர் சொன்ன வார்த்தை தப்பு சார். அதனால எங்க கட்சி அவர் சொன்ன வார்த்தை தப்பு. அவர் திரும்ப பெற்றுட்டு வேணா பேச சொல்லுங்க, இல்லன்னா நான் பேச விட மாட்டேன். இல்ல இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் திரும்ப பெற்று அந்த வார்த்தை பெரும் கண்டனை கொடுக்கக்கூடியது. பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இல்ல இல்ல அவரை திரும்ப பெற்றுட்டு பேச சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்லங்க சார் அவர் பேசணும். ஏற்கனவே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணல. நான் சொல்லிட்டேன் இந்த சபை வந்து அந்த வார்த்தையை ஏத்துக்கல. இந்த சபை அந்த வார்த்தையை ஏத்துக்கல. நீங்க ஒரு நிமிஷம் நேரம் கூட இருக்க ஒரு நிமிஷம். கட்சியோ இங்க தலைவர்களையோ இங்க கொள்கையோ கொச்சப்படுத்தி பேசும்போது நாங்க சும்மா தான் கேட்கிறோம். நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க உங்கள மாதிரி தரம் இல்லாம பேசுறோம். உங்கள மாதிரி தவறான வார்த்தைகளை நான் விமர்சனம் பண்ணா நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இந்த மாதிரி நாகரிகம் இல்லாத வார்த்தையா சார்? நாகரிகம் இல்லாத வார்த்தை. ஒரு நிமிஷம் ஹரி முடிச்சிட்டோம். ஹரி சுருக்கமா சொல்லுங்க. ஒரு விஷயம், அதாவது கலவரத்தை தூண்டி இன்னைக்கு வன்மத்தை கக்கி
எத்தனை நாள் சார் அரசியல் செய்ய முடியும்? இன்னைக்கு சகோதரி பல கருத்து சொல்றாங்க. கயிறு கட்டுறதும் உத்தராட்சம் போடுறதும் அந்த அளவு சரியா இல்லை. இதே சகோதரி இதெல்லாம் நாங்கள் திரும்ப திரும்ப பதிவு பண்றோம். மற்ற மதங்களுக்கு இதையெல்லாம் போய் சொல்லக்கூடிய வாய் திமுக காரங்களுக்கு இல்லையே. இது ஒரு இந்து சகோதரர்கள் அவங்களுடைய வழிபாடுங்க, அவங்களுடைய இஷ்டங்க, உரிமைங்க. அவங்க அதை பண்றாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களை கட்ட சொன்னாதான் நீங்க பேசணும். அடுத்தவர்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்கு நீங்களே முன்ன வரீங்க. இல்ல ஹரி பள்ளி கலவரமே அவங்க ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஒரு விஷயங்க, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் கயிறோ சேப்பு கயிறோ பச்சை கயிறோ எது வேணாலும் கட்டிக்கிட்டோம் அப்படின்றதுதான் முன்னாள் நீதிபதி சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. சொல்வது முன்னாள் நீதிபதி பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. சரி, நான் மாற்று சமுதாய மக்கள் இப்ப இஸ்லாமிய பெண்களுக்கு புர்கா அணிகிறாங்க, அதை அணியக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப கிறிஸ்துவ சகோதரர்கள் அந்த சிம்பிளை வரையறாங்க, அதை போடணும்னு சொல்ல முடியுமா? ஒரு தொப்பி போட்டுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாம எப்படி மத்தவங்களை மதிக்கிறோமோ எங்களுக்கும் அந்த ஈக்குவலான மரியாதை வேணும்ன்றதானங்க பேச்சு. அவர் அந்த ரிப்போர்ட்டை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞர், ஒரு வினாடி இருங்க சார், நான் ஒரு வழக்கறிஞர், ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. எல்லா கருத்துக்களையும் அப்படியே ஏற்கணும்ன்ற அவசியம் இல்லை சார். காரணம் அதுக்கு வந்து மறுசீராய்வு பண்ணணும் சார். காரணம் இப்படி ஒரு தனி அதாவது ஒரு ரெகுலேஷன் வரும்பொழுது இட் should be a common regulation. நீ காமனா கொண்டு வந்து நாங்க கேள்வி கேட்க போறோம். சரி வரேன் ராஜி சொல்லுங்க. எல்லா மதத்துக்காரங்களா இருந்தா இத பத்தியான கேள்வியே வரவே இல்லையே. சரி இப்ப என்னன்னா அண்ணன் ஹரிகோத்தோலர் சொன்னாரு இஸ்லாமியர் ஒரு நிமிஷம் பதில் சொல்லிட்டு நீங்க கேட்றீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஹரிதோலர் ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தோழர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்குள்ள பிரிவினை இருக்கா, இல்ல கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரிவினை இருக்கா? ஆனா பிரிவினை கிடையாது. இப்ப புர்கா நம்ம வந்து சிறுபான்மையினா இருக்கக்கூடியவர்களை நம்ம கூட்டு போகணுமே தவிர இஸ்லாமியர்களுக்குள்ள பிரிவினை இல்ல, கிறிஸ்தவர்கள் இல்லன்னு தெரியுமா? பொதுவா ஒரு ஸ்டேட்மென்ட் பேசுறது ரொம்ப தப்பு. ஒரு பொதுவெளி இல்ல, ஆக்சுவலா பேசுங்க. நான் சொல்ற எல்லா இடங்களிலும் பிரிவினை இருக்குதான் செய்யுங்க. அப்படி பண்ண நீங்க தவறுங்க மேடம். நீங்க சிறுபான்மை ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் ஆன்லைன்ல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், சரவண பெருமாள் சார் வெயிட் பண்ணாரு. ஒரு ஹரி வரேன். சரவண பெருமாள் சார் மேம் ஒரு நிமிஷம். இல்ல அதாவது இந்த கயிறு கட்டுற பிரச்சனையில வந்து அங்க திருநெல்வேலி அந்த பகுதிகளில் வந்து பிரச்சனை வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு சில ஜாதியினர் இந்த கயிறு கட்டுறாங்க அந்த கயிறு கட்டுறாங்கன்றது அவங்கவுங்க ஜாதி ரீதியான இது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் வந்து சுடலமட சாமி, இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த அம்மன் அந்த அம்மன் ராஜேஸ்வரி சகோதரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் இருக்கு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அது வந்து ஸ்கூல்ல கட்டிட்டு போறாங்கன்னா அது வந்து அவங்களோட விருப்பம். அது நீங்க அதை தடுக்க முடியாது. ருத்ராட்ச போடலை அப்படின்றது வந்து அது வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த ருத்ராட்செல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அது தவறான விஷயம். குறிப்பாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பல இடங்களில் எனக்கு தகவலே வந்திருக்கு. 2015 நான் வந்து ஒரு இது கல்வி ரீதியான இதை வந்து கோச்சிங் இது பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து மாணவர்கள் கொடுத்த தவறுகளே வந்து ஒரு சில சிறுபான்மை பள்ளிகளில் வந்து திருநீர் அழிக்க சொல்லியிருக்காங்க. இது சென்னையிலே நடந்திருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்து சகோதரி சொன்னீங்க இன்னொரு விஷயம், கிறிஸ்தவர்களில் பிரிவினை இருக்கா? இருக்கு. ஏன் சொல்லட்டுமா? எத்தனை பிரிவினைகள் இருக்கு தெரியுமா? அங்க எத்தனை பிரச்சனைகள் நடக்க தெரியுமா? இங்கே நம்ம பிரிவினையை பத்தி வந்து இல்ல நான் அததான் சொல்றேன். இப்போ அதுதான் அந்த பேச வேண்டாம்னா அது சர்ச்சைக்குரியான பிரச்சனைகள் உருவாகும். அது மாதிரியான நான் என்ன கேக்குறேன்னா இஸ்லாமியர்ல லப்பை யாரு? இல்ல இஸ்லாமியர்ல லப்பை பிரிவினர் யாரு? அவங்களையா நீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து உயர்குடி ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமியர்கள் பண்றாங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க வந்து 50-40 ஆண்டு கால அரசியல் ஆட்சியில இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இது கூட தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதாவது என்ன நான் வந்து டாபிக்க மாத்தி பேச வேணாம். அதாவது வந்து இங்க பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம். நம்ம விவாதம் பண்றதுன்றது வந்து என்ன பொறுத்தவரை மக்களுக்கு வந்து மக்கள் வெற்றி அடையணும், மக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும், அந்த மாதிரியான பாயிண்ட்ஸை பேசுவோம். ஏன்னா நான் அது பேச விரும்பல, ஆரம்பத்திலே சொன்னேன், நண்பர் சொல்லும் போது சொல்லிட்டேன். வேற வித எதிர்பார்ப்பு மாதிரி தாக்கங்கள் வரும். போன சுற்றுல சரவண பெருமாள் சார் தமிழை பத்தி பேசினாரு. நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது 2011 சென்சஸ் படி இந்தியாவில் சான்ஸ்கிரிட் பேசக்கூடியவங்க அதிகபட்சமா வந்து 24,821 பேர். சரிங்களா? ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு
2014 கடந்த 10 வருஷத்தில் 2533 கோடி ரூபாய் சான்ஸ்கிருத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 230 கோடி ரூபாய். ஆனால் நம்ம தென் மாநிலங்கள் இந்த 5 மொழி தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் 5 மொழிகள் சேர்த்து இவங்க வருடத்துக்கு சராசரியாக வெறும் 13 கோடி தான் ஒதுக்குறாங்க. இதுதான் இவங்களுக்கு தமிழ் மீது உள்ள அக்கறை. சரிங்களா? இருங்க சார். இன்னொரு விஷயம் சரவண பெருமாள் சொன்னாரு, முருகன் மாநாட்டையும் பாரத் ஜோடோவையும் இணைத்து எந்த அடிப்படையில் இணைத்து பேசினாருன்னு ஒண்ணுமே புரியல. பாரத் ஜோடோ இந்திய மக்கள் கிட்ட ஒற்றுமையை எடுத்துட்டு போய் சேர்க்கிறது, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் எடுத்துட்டு போய் இருக்கலே ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பொலிட்டிசைசேஷன். சரிங்களா? மக்கள் அரசியல் ஒற்றுமைக்கான அரசியல் வயப்படுத்துறதுக்கான ஒரு அக்கார்டிங் டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன். Movement was intended to unite the country against the divisive politics. ஆமாங்க, முருகன் மாநாட்டுல அதோட புரிதல் மக்களுக்கு இருக்கும். ஸ்டாக் ஒரே நிமிஷம் முருகன் ஸ்டாக்க வச்சு திராவிடன் ஸ்டாக்க வந்து நாங்க தகர்க்க போறோம். இல்ல பாரத் ஜோடோவையும் இந்த ஆன்மீக மாநாடையும் கம்பேர் பண்றது அவ்வளவு சரியா இருக்க மாதிரி தெரியல. நான் ஒண்ணும் சொல்லல சார். நீங்க அது மாதிரி பல மாநாடுகள் வந்து நடத்திருக்காங்க. அவங்க சொன்ன அண்ணாமலை நடைபயணம் போனார்ல, அதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே. அது மாதிரி ராகுல் காந்தி போனது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். நீங்க வந்து அந்த ஆன்மீக மாநாடோட இணைத்து பேசுறது வந்து அது எப்படின்னு எனக்கு புரியல. ஒரே ஒரு டவுட் கேக்குறேன், பொதுமக்களும் நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு மேடையில வந்து வால் கொடுக்குறாங்க, வேல் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு சமுதாய ரீதியாக இஸ்லாமிய ரீதியா ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க அந்த தலைவருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லது நடக்கட்டும் நாட்டு மக்களுக்கு அப்படின்றதான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி, தவறு கிடையாது. அது தவறுன்னு சொல்ல. சரி, மத ரீதியாக கொடுக்கக்கூடிய சின்னங்களை வந்து நம்ம வந்து அதை வந்து ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மேடை வாயிலாக நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். இல்ல இங்க என்ன ட்விஸ்ட் பண்ணாங்க? இல்ல நான் பொதுவா சொல்றேன் சார். அத வந்து அது தமிழ்நாட்டுல வந்து அது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பல இடங்கள்ல வந்து அப்போ நீங்க வந்து சொல்றீங்க நான் சூரபத்மன் ஆகிய அதிமுகவை அதிமுக பத்தி பாயிண்ட் அவங்க பேசுறதுக்கு வெயிட் பண்றாங்க. நீங்க 21 ராஜேஸ்வரி அதிமுக மேல ஒரு விமர்சனம் வந்து இப்ப எழுந்திருக்கு. அவங்க வந்து அண்ணா பத்தியும் பெரியார் பத்தின காணொலி போடும் போது அவங்க வந்து அங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்ற ஒரு விமர்சனமும் இப்ப எழுந்துட்டு இருக்கு. அது தொடர்பா அதிமுகல இருந்து வந்து விளக்கங்கள் கொடுக்கப்படுது. அதோட அவங்க இறுதிக்கிறது. சார் வணக்கம். ஆக்சுவலி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சுட்டு அங்கிருந்து அண்ணாவையும் பெரியாரையும் அவங்க அவ்வளவு இழிவா பேசும் பொழுது ஒரு சின்ன அறிக்கை விடல. அந்த அறிக்கை விட்டதுலயுமே கூட ஒரு தெளிவான அறிக்கையை அதிமுக விடல. அவங்க இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டினுடைய தீர்மானமாக அவர்கள் அரசியலை திராவிடம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லுறாங்க, திராவிடத்தை அழிக்க வரும் முருகாவா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எவ்வளவு இது வந்து முருக பக்தர்கள் மாநாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு திராவிடத்தை அழிக்க வரும் முருகாவான்னு யாராவது போடுவாங்களா? இதுல அரசியல் இல்லையா? அப்ப இங்க அதுலயே பெயரிலேயே திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு அண்ணாவை பேசும்பொழுதும் அவர்கள் அமைதியாக தான் இருந்தார்கள், திராவிடத்தை பேசும்போதும் அவர்கள் அமைதியாக தான் இருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிஜேபி RSS கும்பல் என்ன பண்றார்கள் அப்படின்னா, திமுகவை எடுத்து நின்று அளிக்கிறார்கள், அங்கு சேர்ந்து நின்று அளிக்கிறார்கள். அதே விஷயம்தான் நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும், பவன் கல்யாண் அவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க ஒரு செக்குலர் பார்ட்டியா இருந்தவங்களை கொஞ்சமாக அவர்கள் கூடவே இருந்து அவர்களை மாற்றி அவர்களை ஒரே மதவாத ஒரு கட்சியாக இன்னைக்கு மாற்றி இருக்காங்க. அவங்களாம் அந்த மாதிரியான ஒரு உருவம் எடுத்து நிற்கிறார்கள். நீங்க எதிர்த்து நின்று எதிர்க்காமல் அவர்கள் கூட இருந்து அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அது திராவிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாதான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இப்படி இவ்வளவு பெரிய சுடர் போட்டிருக்காங்க. நம்மளுடைய அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறவர் அவர் அந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாங்க அமர்ந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு போட்டது தெரியல அப்படின்னு அவங்க பேசலாம். போட்டது தெரியல, நான் போட்டதுக்கு அப்புறம் நீங்க சரியான ஒரு அறிக்கை இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு உங்களால பேச முடியுமா? இது ரொம்ப தவறானது. நீங்க ஒரு பகிரங்கமா ஒரு விஷயத்த உங்களால பேச முடியுதா அப்படின்னா பேச முடியல. அவர்களுக்கு அடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதை முழுத்தா காட்டுது. நன்றி ராஜி மேடம். விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று விவாத மன்றத்தில் சொல்லுங்க ஹரி, சொல்லுங்க. அறிவாலய கும்பலால் தமிழகம் அல்லோல் பட்டு நிற்குது. கலவரமே நிலவரமாக இருக்கக்கூடிய தமிழகத்துல
பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும். தேசிய ஜனநாயக கூட்டணி வசம் தமிழகம் வரும். அதை காலம் உங்களுக்கு உணர்த்தும் என்று தெரியும். நன்றி. திராவிடம் வெல்லும். நன்றி நன்றி நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏற்கனவே நிறைய நேரங்கள் வந்தாச்சு. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு விவாதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.